ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायण नमस्कृत्यं नरं नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। नष्टप्राये च भद्रेषु नित्यभावनसेवया भगवतीरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजं नमस्ते पङ्कजाङ्ग्रये। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं तस्मै श्रीगुरवे नमः। मोक्षं करोति वाचालं बन्धुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं जलधारणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरम्। नमो विष्णुपादाय कृष्णकृष्णाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सरस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यादलेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण महामंत्र की जय। ग्रेस श्री भक्तिवेदांत स्वामी श्री प्रभुपाद महाराज की श्री गुरुदेव की जय। गौर प्रेमानंदे हरि हरि बोल। हरे कृष्ण हरे कृष्ण गुरुदेव। हरे कृष्ण माताजी। ஒன்னாவது கேட்டா மூணாவது சாப்டர் 10வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறேன். பஞ்சமா கபிலோ நாம சித்தேஷ கால விப்ருதம் பிரவோச்சயா சுரயே சக்யம் தத்பக்ராம விநிர்ணயம். ஈஸ்வரி மாதாஜி நீங்க சொல்லுங்க, டிரான்ஸ்லேஷன் பேப்பர் படிங்க. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. ஐந்தாவது அவதாரமான பகவான் கபிலர் பூர்ணத்துவம் பெற்றோர்களையும் முதன்மையாக ஆவார். படைப்பிற்குரிய மூலப்பொருட்களையும் பௌதிக தத்துவத்தையும் பற்றிய ஒரு விளக்கத்தை அவர் ஆசூரி பிராமணருக்கு அளித்தார். ஏனெனில் காலப்போக்கில் இவ்வறிவு மறைந்து போய்விட்டது. பொருளுரை. படைப்பிற்குரிய மூலப்பொருட்களின் மொத்த எண்ணிக்கை 24 ஆகும். அவை ஒவ்வொன்றும் சாங்கிய தத்துவ முறையில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளன. சாங்கிய தத்துவம் ஐரோப்பிய அறிஞர்களால் பௌதிக தத்துவம் என்று அழைக்கப்படுகிறது. சாங்கியம் என்பதன் இலக்கணப்படியுள்ள அர்த்தம் பௌதிக மூலப்பொருட்களை ஆராய்ச்சியின் மூலமாக மிக தெளிவாக விளக்குவது என்பதாகும். இது பகவான் கபிலரால் முதன்முறையாக செய்யப்பட்டது. கபிலர் அவதாரங்களின் வரிசையில் 5வதாக வருவர் என்று இங்கு கூறப்பட்டுள்ளார். ஹரே கிருஷ்ண. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாகவதம் பார்த்துட்டு இருக்கோம். டிஃப்ரெண்ட் இன்கார்னேஷனை சொல்கிறான், அவதாரங்களை சொல்கிறான். ஓகே, கிருஷ்ண பகவான் அவர் ஸ்வயம் பகவான். ஓகே, அவர்கிட்ட இருந்து நிறைய இன்கார்னேஷன் வரான். இப்போ என்னென்ன அவதாரம் பார்த்துருக்கோம் இது வரையும்? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? இப்போ வரவே இல்லை, மச்சாலாம் வரவே இல்லையே. இந்த கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அவதாரங்கள்? புருஷாவதாரம். புருஷாவதாரம் கரெக்ட். ஏன் சொல்றேன் சொல்லுங்க. புருஷாவதாரம் யாரெல்லாம் இருக்கா? 3 பேர். முதல்ல யாரு? சீரதேசன் லாஸ்டா வரும். கர்மதகசாய் விஷ்ணு தேங்க்யூ மாதாஜி. சரி பாத்தீங்கன்னா 3 பேர் வராங்க. இல்ல இதான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஓகே, புருஷாவதாரம். அதுக்கப்புறம் ஒரு இன்கார்னேஷனா சொல்லிட்டே வராங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த இன்கார்னேஷன் வராங்கன்னா நம்ம மனசுல நிறைய விதமான சங்கடமா இருக்கு. இந்த கலியுகம் பார்த்தீங்கன்னா முழுவதுமா எப்படி இருக்கு? ஒழுக்கக்கேடு மிகுந்துதான் இருக்கு. ஓகே, பிரயாண அல்பாய் சவ்யா கலோஸ்மி நிகேஜனா மந்தா சம்பந்த மதையோ வந்தபாக அபிமதா. புத்தி கூர்மை ரொம்ப கிடையாது. தவறுகள் நிறைய பண்ணக்கூடிய மனப்பான்மை, பொறாமை உள்ள குணம். இதனால என்ன ஆயிடுதுன்னா நமக்கு சரியான
இது கிடைக்கல, அமைதி கிடைக்கல மனசுல. ஓகே, இந்த அவதாரங்கள்லாம் எதுக்காக வராங்கன்னா, அவங்க வந்துட்டு போனாங்கன்னா நிறைய விதமான செயல்கள் பண்ணுவாங்க. அந்த மாதிரி செயல்களை நம்மளால பண்ண முடியாது. அதை கேட்டுக்கிட்டே இருந்தா ராமாயணம் இப்போ கேட்டால் கூட எப்படி இருக்கு பார்த்தீங்களா? மகாபாரதம் எத்தனை கூட எடுத்திருக்காங்க. இப்போ கூட சினிமாவில் எடுக்கிறாங்க, மகாபாரதம் எடுக்கிறாங்க, சீரியல் எவ்வளோ வந்துச்சு. நான் சின்ன வயசு இருக்கும் போதே தூர்தர்ஷனில் மகாபாரத சொல்லியிருந்தோம், அதெல்லாம் பார்த்துருக்கோம். கரெக்டா 80s ரொம்ப அருமையாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா பின் ட்ராப் சைலண்ட் இருக்கும், எங்கேயுமே ஒன்றும் ஓடாது, வண்டியெல்லாம் எல்லாம் மகாபாரத்தில் உட்காந்துருப்போம், ராமாயணத்தில் உட்காந்துருப்போம். அதுக்கப்புறம் விஜய் டிவியில் எடுத்தாங்க, எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு மகாபாரதம். ஏன்னா இதெல்லாம் வந்து பகவானுடைய லீலைகள். அவர் ஒரு தடவை நாடகம் போடுவார், அந்த நாடகத்தை எத்தனை தடவை பார்த்தோம், எத்தனை தடவை கேட்டாலும் நமக்கு சலிக்கவே செய்யாது. நம்மளுடைய நாடகம் படம்லாம் எப்படி இருக்கும்? ஒரு தடவை, அதுக்கப்புறம் அச்சி அது தெரியுமே, சஸ்பென்ஸ் அவுட் ஆகாம இருக்கணும், அப்பதான் படம் பார்க்க முடியும். அதனால நம்மளுடைய லீலைகள் வந்து அவ்வளோ ஒரு அருமையான லீலைகள். இந்த மாதிரி லீலை பண்ணி மனிதர்களுடைய மனத்தை கவர்ந்து என்ன பண்றாரு அவரு? இந்த லோகம் போதும்பா அப்படின்னு சொல்லி வெக்கேட் பண்ண சொல்ல. அது ஏன் இந்த லோகம் போதும் அப்படின்னா, இந்த லோகத்துல என்ன இருக்கு? 4 விதமான பிரச்சனை இருக்கு. நிறைய பிரச்சனை சொல்ற, தண்ணி பிரச்சனை, வீட்டு ஒழுகுது, இதெல்லாம் சொல்ல கிடையாது. 4 மேஜர் பிரச்சனை இருக்கு. அது என்ன 4 மேஜர் பிரச்சனை? பிறப்பு, இறப்பு, மூப்பு, வியாதி, நோய். ஓகே, இந்த பிறப்பு, இறப்பு, மூப்பு, வியாதி யாருக்குமே பிடிக்காது. பிறப்பு பிடிக்காது, ஏன்னா தலையில தான் இருக்கும் குழந்தை, ரொம்ப ரொம்ப கஷ்டம், உணவெல்லாம் வழங்குறதுலாம் அந்த டியூப் வழியாக தான் அதுக்கு போகும், அம்மாட்டேது. அது பக்கத்தில் அவர் ஃப்ரெண்டெல்லாம் யாரு? அவருடைய சிப்ளிங்லாம் யாரு? அந்த புழுக்கள் தான். மென்மையான தோலை என்ன பண்ணுறது? புழு கடிக்கும், வலிக்கும், பயங்கரம். அது உதவி குழந்தை என்ன பண்ணுவாங்க? அப்பா வந்து காதை கேட்பார், குழந்தை வலி இருப்பார், அது வலி தாங்காம அது துடிச்சிட்டு இருக்கும். அப்போ நம்மளாம் அந்த மாதிரி ஒரு பொட்டிகளை அடைச்சி வச்சோன்னா 2 நிமிஷம் செத்துடும். சாகாத அளவுக்கு கான்சியஸ் கொடுத்து அந்த பொட்டிகளை அடைச்சி வச்சிருக்கான், அந்த கருவுக்குள்ள அடைச்சி வச்சிருக்கான். கடவுளை செய்யலாம், அது வந்து அப்படி கதறணும், எப்படியாவது வெளியே வந்துடணும், இனிமேல் மறக்கவே மாட்டேன், கடவுளே என்னைய வெளியே கொண்டு வந்துருங்க, தாங்க முடியல, அந்த மாதிரி. ஆனா சாக மாட்டாங்க. இதுதான் அந்த பிறப்பு. நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஆக்சுவலா இது பாகவத்துல போட்டிருக்கு, இதெல்லாம் எப்படி பிறப்பின் போது என்னென்ன கஷ்டம் வரும்னு சொல்லி போட்டிருக்கான் 5ஆவது கண்டல். ஓகே, அதனால பிறப்பு வந்து ஈஸி கிடையாது. ஆனா வெளியில வந்து என்ன பண்ணோம்? எல்லாம் மறந்துடும். கத்துனவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாம் ராஜா ராஜா சொல்லி என்ன பண்ணுவாங்க? தூக்கிப்பாங்க, முடிஞ்சு, அதுவரை முடிஞ்சு. ஓகே, மறந்துடும், எல்லாத்தையும் மறந்துடும். இது பிறப்பு. இறப்பு ஈஸியா? அப்படி இறப்பு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு வட்டம் தேல் கொட்டினாலே எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்க. எங்க ஆட்சி இருந்தாங்க, அவங்க முந்தியெல்லாம் கிராமத்தாங்க, அவங்க சேலைக்குள்ள தேல் போயிடுச்சு. அசால்ட்ட சேலையை வந்து எடுத்துட்டு அடிச்சுட்டாங்க. தேல் யோசிச்சு பாருங்க, ஒரு தேல் கொட்டினாலும் எவ்வளவு வலிக்குது. 40,000 தேல்கள் கொட்டினா ஒரு இடத்துல எப்படி இருக்கும்? அந்த மாதிரி வலியா இறப்பு. இறப்பு வந்து ஈஸி கிடையாது. ஓகே, அதனாலதான் அந்த ஸ்லோகம்லாம் படிக்கணும். பகவத்கீதை ஸ்லோகம் 2வது சாப்டர் படிச்சுட்டே இருக்கணும். யாராவது இறந்து போனாலுமே என்ன பண்ணணும்? மனசுலாம் வலிக்கும் இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? 2வது சாப்டர் படிக்கணும். 2வது சாப்டர்ல நிறைய ஸ்லோகம் இருக்குல்ல. நான் ஜாயதே மிரேதே வா கதாசின் நாயம் பூத்வா பவித்தாவா நா பூயஹ அஜோ நித்ய சாஸ்வதோ அயம் பிராணோ ந ஹன்யதே ஹன்யமானே சரீரே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இந்த மாதிரி எல்லாம் ஸ்லோகம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இறப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒன்று. ஓகே, நீங்க மாதாஜி பக்கத்துலயே உட்காந்துக்கோங்க, மாதாஜி பக்கத்துலயே உட்காந்து விவேக் அப்போ கரெக்டாயிடும். ஸோ இந்த ஸ்லோகத்தெல்லாம் எதுக்காக சொல்றோம்? இந்த பிலாசபிலாம் வச்சுக்கணும். இறந்துட்டானேன்னு சொல்லி நம்ம மேல உட்காந்துக்கிறீங்களா மாதாஜி? கண்ணு பரவாயில்லையா உங்களுக்கு? சரிப்பா, கண்ணை மூடிட்டு அப்படி இது பண்ணுங்க. அதனால அந்த ஸ்லோகம் நான் வச்சுக்கணும். இறப்பு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்புறம் வேற என்ன? மூப்பு. கால் வலிக்க வலிக்க ஆரம்பிச்சிடும். கிளாஸ் யாராவது முடியல சேர் போட்டோம். ஸோ மூப்பு பார்த்தீங்கன்னா அதுவும் கஷ்டம். பிறப்பு இறப்பு முடிஞ்சுதா? மூப்பு எப்படி? ரொம்ப ரொம்ப கஷ்டம். மூப்புமே யாருக்குமே முதுமையாவது பிடிக்குமா என்ன? எவ்வளவு வியாதிகள் எவ்வளவு வருது, கஷ்டம் மூப்புமே. அப்புறம் வியாதியை நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது.
கோவில்ல எவ்வளவு வியாதி, எத்தனை வியாதிகள், சின்ன சின்ன வியாதிகள், பெரிய பெரிய வியாதிகள்லாம் இருக்கு இல்லையா? இதுக்கெல்லாம் சொல்யூஷனே கண்டுபிடிக்க முடியாது 4 ப்ராப்ளத்துக்கும். ஹரே கிருஷ்ணா பிரபு. அதனால இந்த அவதாரங்கள் வராங்க, வந்து என்ன பண்றாங்க? இந்த அவதாரங்கள் மக்களை அட்ராக்ட் பண்றாங்க. இது போதுப்பா ராசா, நீ என்ஜாய் பண்ணது போதும். இது என்னதுதான்? துக்க ஆலயம் அசாஸ்வதம், நிலை இல்லாதது இது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அந்த லோகத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் உங்களுக்கு தான் சேர் போட்டுருக்கேன். அப்படியா? சேர்லாம் பேச உங்களுக்கு தான் போட்டேன். ஓகே, அதனால இந்த அவதாரங்கள்லாம் வந்து என்ன பண்றாங்க? டீச் பண்ணதுக்காக வந்திருக்காங்க. ஓகே, சரி. இப்ப என்ன எத்தனை அவதாரம் பார்க்கணும்? 5வது அவதாரம் பார்த்துருக்கோம், கபிலா. இது இந்த கபிலா வேற, நாத்திகம் பேசுற கபிலா வேற. நாத்திகம் பேசுற கொஞ்சம் மோசமான ஆள். அவர் என்ன சொல்றாரு? கடவுளே இல்லைன்னு சொல்வார். அவர் வேற, இவர் வேற. இது இந்த கபிலா இன்கார்னேஷன், தேவகூதி கபிலா. ஓகே, அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். 11 பார்க்கணும் இல்லையா? 11th ஸ்லோகம் படிக்கணும். சஸ்தமத் ரபத்யத்வம் விருத்த பிராப்தோ ந சூயயா ஆன்மிஷிகம் அலர்காய பிரகலாதாய திவ்யா ஊச்சிவான். அருணாச்சலம் படிங்க நீங்க. புருஷரின் 6வது அவதாரம் அத்ரி முனிவரின் முதல்வராக தோன்றினார். ஓர் அவதாரத்திற்காக பிரார்த்தனை செய்த அனசூயாவின் கற்பத்திலிருந்து அவர் பிறந்தார். அலர்கா பிரகலாதரிடமும் மற்றவரிடமும் ஆன்மீக விஷயத்தை பற்றி பேசினார். பகவான் தத்ராத்ரேயராக அவதரித்தார். அத்ரி ரிஷியும் அனுசூயாவும் அவரது பெற்றோர்களாவர். தத்தாயரேயர் எப்படி பகவானின் ஓர் அவதாரமாக பிறந்தார் என்ற வரலாறு பிரம்மாண்ட புராணத்தில் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்ரி ரிஷியின் மனைவியான அனுசூயா மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் ஆகியோர் முன்னிலையில் பின்வருமாறு பிரார்த்தனை செய்தார். பெருமான்களே, தாங்கள் என்னிடம் திருப்தி அடைந்திருந்தால் தங்களிடமிருந்து ஏதேனும் வரத்தை நான் கேட்க வேண்டுமென்று தாங்கள் விரும்பினால் தாங்கள் மூவரும் ஒன்றாக இணைந்து எனக்கு மகனாக வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். இதற்கு பெருமான்கள் சம்மதித்து தத்ராயரேயராக தோன்றினர். பிறகு தத்ராயரேயரின் உருவில் பகவான் ஜீவாத்மாவை பற்றிய தத்துவத்தை அலர்கா, பிரகலாதர், யது, ஹைஹயர் முதலானவர்களுக்கு ஓரமாக உபதேசித்தார். ஹரே கிருஷ்ணா. தத்தாத்ரேயர் பார்த்தீங்கன்னா இவர் உருவம் கிடையாதுன்னு சொல்லி ப்ரீச் பண்ணுவார். ஓகே, எல்லா இன்கார்னேஷனும் ஒரே பர்பஸ்க்கு வரல, டிஃப்ரெண்ட் பர்பஸ் வராங்க. புத்தா கூட இன்கார்னேஷன் தான். கிருஷ்ணோட இன்கார்னேஷன் யாரு? லார்ட் புத்தா. ஆனா லார்ட் புத்தா என்ன பண்ணாங்கன்னா வேதங்களையே நிராகரிச்சிட்டாங்க. ஏன் வேதங்களை நிராகரிச்சாங்க? அது காரணம் இருக்கு. இந்த சாத்துர்வர்ண மயா சிஸ்டம், 4 விதமான ஜாதின்னு சொல்லக்கூடாது, 4 விதமான பிரிவுகள். அதை யார் ஏற்படுத்துவது? கிருஷ்ணர் ஏற்படுத்துறது. 4 பிரிவு தான். நிறைய ஜாதி இருக்குல்ல, அப்படி கிடையாது. 4 பிரிவு தான். பிராமணர், சத்திரியர், வைசியா, சூத்ரா. பிராமணன் டியூட்டி என்ன? வேதங்கள் படிக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறது, சொல்லிக் கொடுக்கிறது, டிடி வர்ஷிப் பண்றதுலாம் பிராமணர்கள். அப்புறம் சத்திரியா டியூட்டி ஆட்சி பண்றது, அட்மினிஸ்ட்ரேஷன். அப்புறம் வைசியா என்ன பண்ணுவாங்க? வணிகங்கள் பண்ணுவாங்க இல்லையா? நிறைய பிசினஸ். நார்மலான பிசினஸ் தான் என்னன்னா, இப்போ நம்ம கடையெல்லாம் வச்சுக்கோம், அந்த மாதிரி கிடையாது. அவங்க கவ் ப்ரொடெக்ஷன். வைசியா மெயின் பிசினஸ் என்னன்னா கவ் ப்ரொடெக்ஷன். பசுக்களை என்ன பண்ணுவாங்க? பராமரிப்பாங்க. அதனாலதான் நம்ம கிருஷ்ணர் என்ன சொல்றோம்? கோபி ஜன வல்லமா, கோபிநாத்லாம் என்ன அர்த்தம்? அது கவையும் குறிக்கும், கோபிஸையும் குறிக்கும். ஓகே, கோபாலா கவ். ஓகே, அதனால நமோ பிரம்மண்ய தேவாய கோபிராமண ஹிதாயச்ச. கோனா பசு, பிராமணனா பிராமணர். பிராமணர்னா உண்மையா இருப்பாங்க. இந்த பிராமண ஜாதி கிடையாது. ஓகே, அதை முதல்ல நம்ம அழிச்சிடணும். பிராமணருங்கிறது சத்தியம், சௌட்சம், இதை சொல்றாங்களே, திதிக்ஷ்மா, காரணிக்கா, இதெல்லாம் சொல்றாங்கல்ல. ரொம்ப பொறுமையா இருக்கிறது, ரொம்ப கருணையா இருக்கிறது, பொய் பேச மாட்டாங்க, அடுத்தவங்க கை நீட்டி சம்பளம் வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி பிராமணர்லாம் உண்மையான பிராமணர். அது எந்த இடத்துல வேணாலும் வரலாம்.
பாகிஸ்தான்ல கூட பிராமணர் இருக்கலாம், ரஷ்யாவில் இருக்கலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் கிருஷ்ணர் பிரிச்சார். இது பேஸ்ட் ஆன் த மோட் அண்ட் குணா, குணா அண்ட் கர்மா. ஓகே, எந்த குணத்துல இருக்காங்களோ அதுல சத்துவகுணம், ரஜகுணம், தமகுணம், என்ன கர்மா பண்றாங்களோ அது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கர்மா இருக்கும் இல்லையா? ஒரே வீட்டில் பண்ணாலும் எல்லாரும் பிராமணன் ஆக முடியாது. ஒரு மனுக்கு வந்து ஒரு பிராமணர், சத்திரியர், வைசியர் எல்லாமே இருந்தாங்க பையங்க. நான் பிராமணன் நீ அப்படி கிடையாது, பகவத்கீதை அப்படி சொல்ல. ஓகே, அதனால இந்த 4 பேர் வந்தவன என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கலியுகத்தோட பிகினிங்ல என்ன ஆயிடுச்சுன்னா சீரியல் ஆச்சு. கலியுகம் சீரியல் ஆரம்பிக்கும்ல, இப்பயே ரொம்ப சீரியல் இருந்துச்சு, அப்ப சீரியலிங்க அதான் ஆரம்பிக்குது. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, அந்த வேள்வியில வந்து என்ன பண்ணுவாங்க, உயிரினங்களை பலியிடுவாங்க, மந்திரங்கள் சொல்லி பலியிடுவாங்க. பிராமணர்கள் பலியிட்டாங்க என்ன ஆகுனா, ஒரு உயிரை போட்டோம்னா எங்க ஒரு பர்சன் வந்தோம். இப்ப நம்ம ஹோமம்லாம் பண்றோம்ல, பிராமணர்கள் வந்து பண்றாங்க இல்லையா, அதுல ஹோமம் போடுறாங்கல்ல, ஆனா யாரும் வர்றதில்லை உள்ளே இருந்து. கரெக்டா? ஹோமம் காசு வாங்கி போயிடுவாங்க தான். இதுதான் இப்ப பண்ற ஹோமம். அப்ப என்னன்னா, அதுல ஏதாவது ஆஃபர் பண்ணாங்கன்னா அவங்க சொன்ன வார்த்தை பலிக்கும். ஒரு அவங்க மந்திரத்தை கரெக்டா டெஸ்ட் பண்ண என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு உயிரினத்தை போட்டாங்கன்னா இளமையான பர்சன் ஒருத்தர் வந்துடுவாங்க. அவங்களுக்கு அட்வான்ஸ்மெண்ட். ஒரு ஆட்டுக்குட்டியை போட்டா அவங்க வந்து மாடா பறக்கிறதுக்கு சான்ஸ், அட்வான்ஸ்மெண்ட். மாடை போட்டா மனுஷன் ஆயிடும். அந்த மாதிரி இதுதான் வந்து வேதங்கள் முறைப்படி. இந்த கலியுகத்துல பிகினிங் என்ன பண்ணாங்கன்னா, இந்த நாக்கு ருசிக்காக பிராமணர்கள் இந்த மாடை வந்து வேள்வியில பலியிட்டு மாடோடைய மாமிசத்தை சாப்பிட ஆரம்பிச்சாங்க, அனிமலோடைய மாமிசத்தை. ஏன்னா இது வேதங்கள்ல இருந்து சொல்லியிருக்கீங்க, சாக்ரிஃபைஸ்ல வர பிரசாதத்தை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி நிறைய வேள்வி பண்ணி எல்லா வன்மில்ஸும் கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால புத்தர் வந்து என்ன சொன்னாராம், வேதங்களே நம்பாத, அகிம்சை தான் கரெக்ட்னு சொல்லி புத்தரை ஸ்டாப் பண்ணிட்டார். என்னை நம்பு, அப்ப பகவான் தானே என்னை நம்பிட்டார். ஆனா வேதங்களை நிராகரிச்சதுனால நம்ம பௌத்த மதத்தை அக்செப்ட் பண்ண மாட்டோம். வேதங்கள்ல நிராகரிச்சவங்களுக்கு பேர் என்ன? நாத்திகவாதி. கடவுள் நம்பிக்கை இல்லாத வேதங்களை நிராகரிப்பாங்க. வேதங்கள்ல தலை சிறந்த வேதம் என்னது? வேதங்களுடைய சாராம்சம் என்னது? பகவத்கீதா. அது பகவத்கீதா ஃபர்ஸ்ட். உபநிஷங்களுடைய சாராம்சம், வேதங்களுடைய சாராம்சம் பகவத்கீதை. அதனால யார் பகவத்கீதையை அக்செப்ட் பண்ணலையோ அவங்க கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். ஓகே, நம்ம ஐஸ்வர்களுக்கு 3 நூல் பெரிய நூல், பகவத்கீதை, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிரம். எல்லாரும் பகவத்கீதை வாங்கியிருப்பீங்க. பாகவதம் கொஞ்சம் பேர் வாங்கியிருக்கோம், நம்ம அதான் படிக்கிறோம். சைத்தன்ய சரிதாமிரம் முக்கியமான ஒரு நூல், அதையும் வாங்கிக்கணும். ஓகே, சைத்தன்ய சரிதாமிரம் கிளாஸ் போயிட்டு இருக்கு, டியூஸ்டே போயிட்டு இருக்கு. அதனால புத்தர் வந்தார். புத்தர் என்ன பண்ணாரு, இதை ஸ்டாப் பண்ணிட்டார் கம்ப்ளீட்டா. பார்த்தீங்கன்னா எல்லாருமே யாருமே நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அப்படியே ஆயிடுச்சு. இதை முயற்சிக்கிறதுக்காக சங்கராச்சாரியர் வராது, அது சிவனே வராது. ஏன்னா இப்ப எல்லா வேதங்கள் நம்பிக்கைலாம் என்ன பண்ணணும், எல்லாருமே யாருமே கடவுள் நம்பிக்கைலாம் போயிடும். அதுக்காக சங்கராச்சாரியர் என்ன பண்றாரு, நீயும் கடவுளாக நானும் கடவுள் தான், இந்த மாதிரி ஒரு பிலாசபி. அத்வைதம் இல்லையா, வேறுபாடு இல்லை, எனக்கும் கடவுளுக்கும் வேறுபாடு இல்லை, இந்த மாதிரி ஒரு பிலாசபி, டேஞ்சரஸ் பிலாசபி. வைஷ்ணவர்கள் எப்பயுமே சங்கராச்சாரியர் அந்த லைன் போக மாட்டாங்க. ஏன்னா வைஷ்ணவன் என்னது, பகவான் இருக்காருன்னா அவருக்கு சேவை செய்ய, தொண்டு பண்றான். இது நல்ல பொசிஷன். தொண்டு பண்ணிக்கிட்டே இருந்தா சூத்ரா தான் கரெக்டான பர்சன் கலியுகத்துல. ஏன்னா சூத்ரோட வேலை என்ன, சேவையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். எல்லாரும் சேவை பலமா இருந்தா நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம், முன்னேறலாம். ஓகே, நம்ம பிராமண, சத்திரிய, வைசிய நினைச்சதான் பிரச்சனை. ஓகே, அதனால சங்கராச்சாரியர் வந்து என்ன பண்றாரு, இதை மாத்திறாரு. அப்ப சங்கராச்சாரியர் வந்து மாத்திரம் எல்லாமே இந்தியா ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு, சங்கராச்சாரிய கிளாஸ் ஆயிடுச்சு. ஐயோ இது என்ன வேற மாதிரியா போயிடுச்சு. புத்தரை வந்து வேதங்களே நினைச்சு, சங்கராச்சாரியர் வந்து எல்லாரும் கடவுள்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இது ரெண்டையும் டிஃபீட் பண்ணி இன்னொருத்தர் வேணும்னு சொல்லிட்டு ஆனந்திச்சா இருக்காங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு பகவான் நீங்க போய் ப்ரீச் பண்ணுங்கன்னு சொல்லிதான் ராமானுச்சாரியர் வர்றாரு. மதுவாச்சாரியர், ராமானுஜர் 2 பேரும் பவர்ஃபுல் ஆச்சாரியர். 2 பேரும் என்ன பண்றாங்க, ப்ரீச் பண்றாங்க. சங்கராச்சாரிய பிலாசபிய முறியடிக்கிறோம். இப்படிதான் வந்து நம்ம ஹிஸ்டரி. ஓகே, இதுல அதுக்கப்புறம் வந்ததுதான் சைத்தன்ய மகாபிரபு. கை தூக்கிட்டு இருக்காங்க சைத்தன்ய மகாபிரபு. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இவர் சொல்றது அசிந்திய பேத அபேத தத்துவம். சங்கராச்சாரியர் சொல்றது கரெக்ட் தான், ராமானுஜாச்சாரியர் சொல்றது கரெக்ட் தான். சங்கராச்சாரியர் 2 பேரும் ஒண்ணுன்னு சொன்னார்ல, 2 பேரும் ஒண்ணுதான், ஆனா 2 பேரும் வேற வேற. அதுதான் அவருடைய பிலாசபி. ஓகே, அப்ப என்ன அர்த்தம்னா 2 பேரும் குணத்துல ஒண்ணு, சச்சிதானந்தா 2 பேருமே, ஆனா குவான்டிட்டியில ரொம்ப ரொம்ப மினிமல். நம்ம அவரு
இன்ஃபைனைட். ஓகே, இன்ஃபினிட்டிவ். அவர் அன்லிமிட்டட், நம்ம ரொம்ப ரொம்ப லிமிட்டட். இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, மற்றபடி தீப்பொறியும் தீயும் சேம் சொல்லிக்கலாம் இல்லையா? ஆனால் தீல நிறைய தீப்பொறி, நம்ம தீப்பொறி மாத்திரம் தான். இதான் அசிந்தியா பேதா தத்துவம். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் இன்கார்னேஷன் வந்திருக்கான். இது நம்ம தெரியாம என்ன கூடாது, நமக்குள்ள சண்டை போட்டுக்கூடாது. எதுக்காக சிவன் அவதாரம் பண்ணாரு, எதுக்காக கிருஷ்ணன் புத்தரா வந்தாரு, இது எல்லாமே ஹிஸ்டரி இருக்கு. ஓகே, இது தத்தாத்திரேயா வந்து இது இம்பர்சனிசம் வந்து ப்ரீச் பண்றாரு. 12 படிக்கணும் இல்லையா? 12 போலாம். ததா சப்தமஹ ஆகுத்யா ருச்சேரஜ்ஞோ வியஜ்ஜாயதா ஷாயாமாத்யய சுரதுனை அபாத் ஸ்வயம்புமாந்தரம். சராஜமாதை நீங்க படிங்க. பிரஜாபதி ருச்சி மற்றும் அவரது மனைவியான ஆகுதி ஆகியோரும் புத்திரரான யக்ஞர் 7வது அவதாரம் ஆவார். சுயம்புவ மனுவின் ஆட்சி காலம் மாறிய பிறகு அவர் ஆட்சி நடத்தினார். அவரது புதல்வனான யமனை போன்ற தேவர்கள் அவருக்கு உதவியாக இருந்தனர். ஜடவுலகின் ஒழுங்குமுறைகளை நடத்துவதற்காக ஏற்பட்ட நிர்வாக பதவிகள் தேவர்களுக்கு அல்லது மிக உயர்ந்த புண்ணிய ஆத்மாக்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளன. இத்தகைய புண்ணிய ஆத்மாக்களின் பற்றாக்குறை விளையும் போது பகவான் தாமாகவே பிரம்மா, பிரஜாபதி, இந்திரன் முதலானவர்களாக அவதரித்து பொறுப்பை ஏற்கிறார். சுயம்புவ மனுவின் ஆட்சி காலத்தில் இந்திரன் பதவியை ஏற்பதற்கு பொருத்தமான ஜீவராசி கிடைக்கவில்லை. அப்போது பகவான் தாமாகவே இந்திர பதவியை ஏற்றார். யமனையும் பிற தேவர்களையும் போன்ற தமது சொந்த புத்திரர்களின் உதவியுடன் பகவான் யக்ஞர் பிரபஞ்ச நிர்வாகத்தை ஆண்டு வந்தார். ஹரே கிருஷ்ணா. Thank you Mataji. Hare Krishna. So எப்பப்ப வந்து ஒரு பயாஸ் லிவிங் என்டிட்டிலயோ நல்லா ரொம்ப ரொம்ப ஒழுக்கமா இருந்தாருன்னா, ஒருத்தர் ரொம்ப நேர்மையா இருந்தா என்ன பண்ணியும் ப்ரமோஷன் கொடுத்துருவான் இல்லையா, ஆபீஸ் எல்லாம். அதே மாதிரி தான் கிருஷ்ணாட்டியும் அதே மாதிரி தான். இந்த யூனிவர்ஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப பயாசா இருக்க லிவிங் என்டிட்டி ஹை போஸ்ட், பிரம்மா, இந்திரா, அந்த மாதிரி ஹை போஸ்ட். ஓகே, அந்த மாதிரி ஆளுங்க கிடைக்கலன்னு என்ன பண்ணுவார் கிருஷ்ணர், அவரே வந்துடுவார். அப்போ அது ஒரு இன்கார்னேஷன். யக்ஞாங்கிறது ஒரு இன்கார்னேஷன். இந்திரனுடைய போஸ்ட் யாருமே இல்லை, இந்திரனா வந்து தகுதியே இல்லை. அப்ப கிருஷ்ணரே இந்திரனா வந்துட்டார். ஓகே, யாருமே பிரம்மாவுக்கு தகுதி இல்லைன்னா கிருஷ்ணர் பிரம்மா வந்துடுவார். அந்த மாதிரி. ஓகேவா? 13 படிக்கலாம். அஷ்டமே மேரு தேவ்யாந்தோ நாமே ஜாத உருக்ரமஹ தர்ஷயன் வர்த்தமதீரானாம் சர்வாஸ்ரம நமஸ்கிருதம். வெயிட் ப்ரோ படிங்க நீங்க. ஆதி மகாராஜன் மற்றும் அவரது மனைவியான மேரு தேவி ஆகியோரின் புதல்வரான ரிஷப மகாராஜன் 8வது அவதாரமாவார். இந்த அவதாரத்தில் பகவான் பூரணத்துவம் பெறும் வழியை காட்டினார். புலன்களை முழுமையாக கட்டுப்படுத்தியவர்களாலும் எல்லோருடைய மரியாதைக்கும் உரியவர்களாலும் இவ்வழி பின்பற்றப்படுகிறது. மனித சமூகம் இயற்கையாகவே 4 சமூக பிரிவுகளும் 4 ஆன்மீக பிரிவுகளும் கொண்ட 8 பிரிவுகளாக வகுக்கப்பட்டு உள்ளது. நுண்ணறிவு பிரிவு, ஆட்சி புரியும் பிரிவு, உணவு உற்பத்தி பிரிவு மற்றும் தொழிலாளர் பிரிவு ஆகியவை 4 சமூக பிரிவுகளாகும். மேலும் மாணவ வாழ்வு, இல்லற வாழ்வு, ஓய்வு பெற்ற வாழ்வு மற்றும் துறவு வாழ்வு ஆகியவை ஆன்மீக தன்னுணர்வு பாதையை நோக்கி செல்லும் 4 ஆன்மீக பிரிவுகளாகும். இவற்றில் துறவு வாழ்வு மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுகிறது. மேலும் துறவி அல்லது சன்னியாசி ஒருவர் இயற்கையாகவே சமூக மற்றும் ஆன்மீக பிரிவுகள் அனைத்திற்கும் ஆன்மீக குருவாக இருக்கிறார். துறவு வாழ்விலும் கூட பூர்ணத்துவத்தை நோக்கிய முன்னேற்ற பாதையில் 4 நிலைகள் உள்ளன. இந்நிலைகள் உமசக, வகுதக, அறிவ்ராஜ, ஆச்சாரிய மற்றும் பரமஹம்ச என்று அழைக்கப்படுகின்றன. வாழ்வின் மிக உயர்ந்த பூர்ணத்துவ நிலையாக இருப்பது பரமஹம்ச நிலையாகும். இந்நிலை மற்ற அனைவராலும் மதிக்கப்படுகிறது. நாபி மகாராஜன் மற்றும் மேரு தேவி ஆகியோரின் புத்திரரான ரிஷப மகாராஜன்
பகவானின் ஒரு அவதாரம் ஆவார். அவர் தவத்தின் மூலமாக பூர்ணத்துவம் அடையும் வழியை பின்பற்றுமாறு தமது புதல்வர்களுக்கு உபதேசித்தார். இந்த தவம் ஒருவரின் வாழ்வை புனிதப்படுத்தி நித்தியமானதும் பெருகிக் கொண்டே இருப்பதுமான ஆன்மீக ஆனந்தத்தை அடைய செய்கிறது. ஒவ்வொரு ஜீவனும் இன்பத்தை தேடி அலைகிறான். ஆனால் நித்தியமானதும் எல்லையற்றதுமான ஆனந்தம் எங்கே கிடைக்கும் என்பது ஒருவருக்கும் தெரியவில்லை. மூடர்கள் உண்மையான இன்பத்துக்கு பதிலாக பௌதிக புலன் இன்பத்தை தேடி அலைகின்றனர். ஆனால் புலன் இன்பத்தின் வாயிலாக பெறப்படும் பெயரளவையான நிலையற்ற இன்பத்தை நாய்களும் பன்றிகளும் கூட அனுபவிக்கின்றன என்பதை அத்தகைய மூடர்கள் மறந்து விடுகின்றனர். மனித இனம் உட்பட ஒவ்வொரு உயிரினத்திலும் இத்தகைய இன்பம் அடையப்படக்கூடியதாக உள்ளது. ஆயினும் மனித இனம் இத்தகைய இழிவான இன்பத்திற்கு உரியதல்ல. மனித வாழ்வு ஆன்மீக தன்னுணர்வின் வாயிலாக நிச்சயமான எல்லையற்ற ஆனந்தத்தை அடைவதற்கென உள்ளதாகும். இந்த ஆன்மீக தன்னுணர்வு தவத்தின் மூலமாக அடையலாம். பௌதிக இன்பங்களில் புலனடக்கத்தை பெற்றவர்கள் தீரர்கள் அல்லது புலன்கால் ஆட்டுவிக்கப்படாதவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இத்தகைய தீரர்கள் மட்டுமே துறவரத்தை மேற்கொள்ள இயலும். மேலும் சமூகத்தில் உள்ள எல்லா பிரிவினராலும் போற்றப்படுவதன் ஆன பரம அம்ச நிலைக்கு இவர்கள் படிப்படியாக உயர முடியும். இந்த போதனையை தான் ரிஷப மகாராஜன் பிரச்சாரம் செய்தார். மேலும் வாழ்வின் இறுதி கட்டத்தில் அவர் பௌதிகமான உடல் தேவைகளில் இருந்து முற்றிலும் விலகியிருந்தார். இது ஒரு நிலையாகும். இந்நிலையை அடைந்து விட்டதாக மூடர்கள் வேஷம் போடக்கூடாது. மாறாக இந்நிலையை அனைவரும் போற்றி துதிக்க வேண்டும். தேங்க்யூ பிரபு. ஸோ இந்த ரிஷபதேவர் வந்து அப்படின்னா அவர் பெரிய ராஜா. அவர் வந்து ஒரு இன்கார்னேஷன். ஓகே, அவதாரம். அவர் 100% அவங்களுக்கு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணாரு. என்ன அட்வைஸ் பண்ணாரு? நாயம் தேக வாஜாம் ஓகே கஷ்டான் காமான் அருகதாம் இது புஜாமி தபோ திவ்யம் புத்திரகாயன சத்தம் சுத்தே தஸ்மாத் பிரம்ம சோக்கியம் துவனந்தம். எல்லாரும் தபஸ்யா பண்ண போங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு. தபஸ்யான்னு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கஷ்டங்களை நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக, ஆன்மீக வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக ஏற்றுக்கிறது. இதுதான் தபஸ்யா. அது பண்ணும்போது நமக்கு என்ன, உடம்பு வந்து சௌரியமா இருக்காது. ஓகே, இது மாயாவதியோடைய தபஸ்யா பார்த்தீங்கன்னா நல்லா சம்மர் சீசன்ல அப்ப ஏசி போட்டு உள்ள படுத்துருப்போம் இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சன்ல நிற்பாங்க. 4 பக்கமும் தீய மூட்டி சன்ல நிற்பாங்க. அப்படியே ஓம் ஓம் சொல்லிட்டே இருப்பாங்க. ரொம்ப வின்டர் சீசன்ல யமுனைன்னு வச்சுப்போமே, அங்க போயிடுவான் டெல்லி பக்கத்துல, அங்க போய் தண்ணிக்குள்ள நிற்பான் கழுத்து வரைக்கும் தண்ணியில. அப்பயும் ஓம் நைட்டு ஓம் சொல்லுவான். இது வந்து தபஸ்யா. இந்த மாதிரி கலியுகத்தில் பண்ண முடியுமா? நம்மளால கீழே கூட உட்கார முடியல. கரெக்டா இல்லையா? எனக்கெல்லாம் பிரச்சனை முட்டை பிரச்சனை. கீழே உட்கார முடியல, கீழே கிளாஸ் இல்லை, கீழே உட்கார முடியல நம்மளால. பத்மாசனம் எப்படி போறது, எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? மெடிடேஷன் தியானமே பண்ண முடியாது நம்மளால. கண்ண போனா என்ன வரும்? தூக்கம் தான் வரும் இல்லையா? எல்லா பிரச்சனையும் நான் வரும். அப்பதான் உங்களுக்கு ரிலாக்ஸ்டா இருக்கும். அப்படியே தூங்கிடுவோம் இல்லையா? அதனால இந்த ப்ராசஸ்லாம் நம்மளால முடியவே முடியாது. தபஸ்யா இந்த மாதிரி தபஸ்யா பண்ண முடியாது. ஆனா என்ன சொல்லியிருக்காரு ரிஷபதேவ்? தபஸ்யா பண்ணுங்கன்ட்ட. அப்ப கலியுகத்துல என்ன தபஸ்யா பண்ண முடியும்? நம்மளால ஒழுங்கா மெடிடேட் பண்ண முடியாது. அப்புறம் பூஜை பண்ணும்போது ஒழுங்கா மனசு இருக்குதா? மலர்கள் கடவுளை கும்பிடுறதுக்கு கோயில் பண்ணா கூட நம்மளால கடவுளை கும்பிட முடியுதா? எவ்வளவு தாட்சி. அந்த ஒரு நொடியை கூட கும்பிட முடியல நம்மளால. அர்ச்சா விக்கிரகம் பண்ணவே முடியாது. நம்ம அந்த இது அர்ச்சனை பண்ண முடியல. அது எந்த யுகத்துல உள்ளது? துவாபரயுகம். கரெக்டா? திரேதாயுகத்துல உள்ளது இந்த யஜ்யம். பெரிய பெரிய யஜ்யமா வளர்க்குறது. யஜ்யம் வளர்க்கறதுக்கு தனியான ஒரு பிரீஸ்ட் இருக்காங்க, பிராமணர்கள். அவங்க வார்த்தைகள் சொன்னா பொய்யவே இருக்காங்க. சொன்னதெல்லாம் பலிச்சிடும். அந்த மாதிரி அவங்க தீக்குச்சியை வச்சு நெருப்பு பத்த மாட்டாங்க. மந்திரத்தை சொல்லி அது நெருப்பு வந்து அந்த மாதிரி இதான் யஜ்யம் பண்ணுச்சு. அந்த மாதிரி பிராமணர்கள் இங்கே இருக்காங்களா? காசு தான். கரெக்டா இல்லையா? எல்லாம் காசு தான். அப்படி ஆகி பேசிருக்கோம். ஓகே, அப்ப அதுவும் இல்லை. அப்ப கலியுகத்துல என்னது? நாம சங்கீதம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தபஸ்யா வந்து நாம சங்கீதம் பண்ணது ரொம்ப ரொம்ப ஈஸி. கலியுகத்துல என்னென்ன தபஸ்யா பண்ணாங்க? சத்தியகுகத்துல மெடிடேட் பண்ணி இந்த தீலாம் சுத்தி நின்னாங்கல்ல,
மெடிடேட் பண்ணாங்களே கிருஷ்ணர் மேல, அந்த பலன், யஜ்ஞம் பண்ற பலன், தூய பிராமணர் வச்சு யஜ்ஞம் பண்ண பலன், பெரிய பெரிய கோயில வழிபாடு பண்ணாங்க, கண்ணில் தாரதாயா தண்ணி வரும், பகவானே முன்ன வந்துருவார், அந்த பலன். இதெல்லாம் கலியுகத்துல எப்படி கிடைக்குமா? நாம சங்கீதத்துல பண்ண கிடைச்சிடும். ஓகே, அதனால நாம சங்கீதம் ரொம்ப பவர்ஃபுல். அதுக்கு காசு பணம் எது தேவையா? ஒன்றும் கிடையாது. நம்ம கிளாஸ் எல்லாம் ஃப்ரீ தான், எல்லாமே ஃப்ரீ தான். புக்குக்கு வந்து பே பண்ணிக்கணும். ஓகே, அது அச்சா புக்கு பே பண்ணணும், அதுவும் ஃப்ரீ கிடையாது. எல்லாமே ஃப்ரீ தான், பிரசாதம் ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ. அதுக்கு என்னதான் வேணும்? நமக்கு மனசும் கொஞ்சம் டைம் வேணும். கரெக்டா இல்லையா? வீட்டுல இருந்தே பயிற்சி பண்ணலாம், நாம சங்கீதத்தை பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா, இப்ப வந்து கலியுகத்துல சுஷுக்கம் கருதுமாமியம், நல்ல சுகமான ஒரு ப்ராசஸ். அந்த நாம சொல்லும் போது நமக்கு அப்படியே லைக் ஆரம்பிச்சிடும் நம்ம நாமத்துல. ஓகே, ஹரே கிருஷ்ணா சொல்லி சொல்லி லைக் ஆரம்பிச்சிடும். அதனால ரொம்ப ஒரு நல்லமான ஒரு ப்ராசஸ், நல்லதான ப்ராசஸ். ஓகே, இந்த மாதிரி ஃபெசிலிட்டி சத்தியுகத்துல கிடையாது, திரேதாயுகத்துல கிடையாது, துவாபரயுகத்துல கிடையாது. ஆனா மனிதர்கள் ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க, 1,00,000 வருடங்கள் வாழ்ந்தாங்க, உயிர் வாழ்ந்தாங்க சத்தியுகத்துல. கலியுகத்துல ரொம்ப ரொம்ப ஆயுள் காலம் கம்மி, 100 வருடங்கிறது மேக்சிமம். அதுலேயே 70, 50 அப்படிலாம் அப்படி போயிடுது இல்லையா? உயிர் போயிடுது. அதுக்குள்ள என்ன பண்ண முடியும்னா, நாம சங்கீதத்தை பண்ணா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அந்த எல்லா பெனிஃபிட்ஸுக்கும் மேலே கிடைக்கும்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்றோம், பாகவத்துல சொல்லியிருக்கு. ஓகே, அதனால கலியுகத்துல தபஸ்யா வந்து நாம சங்கீதத்துல பண்ணுது. அதான் பிரபா என்ன பண்றாரு, சிம்பிளா நம்ம வந்து ஒரே மந்திரம் தான், ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஒருத்தரை கிரீட் பண்றது ஹரே கிருஷ்ண மந்திரம் தான், ஒருத்தர் இறந்து போனாலும் ஹரே கிருஷ்ணா தான் சொல்லுவோம். ஓகே, இப்படி கிருஷ்ணன் நாம வாசி என்ன பண்றோம், நம்ம சமாதின்ற நிலையை அடைஞ்சிடும். ஓகே, இதுதான் வந்து கலியுகத்துல பண்ண வேண்டிய தபஸ்யா. பிரசாதம் சாப்பிடணும், நாம சங்கீதம் சொல்லணும், டான்ஸ் பண்ணணும் கிருஷ்ணமா, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். ஓகே, மத்த யுகத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கடினமான ப்ராசஸ். அந்த ப்ராசஸ கலியுகத்துல பண்ணவே முடியாது. ஆனா என்ன பண்றோம், நம்ம வெளியாட்டுல பாத்தீங்கன்னா பண்றாங்களா இல்லையா? மெடிடேஷன் கூப்பிடுறாங்களா இல்லையா? கோயில் வழிபாடு கூப்பிடுறாங்களா இல்லையா? அப்ப இஸ்கான்லயும் கோயில் வழிபாடு இருக்கே, அது எதுக்கு வச்சிருக்கோம்? இஸ்கான்ல கோயில் தான், இஸ்கான் கோயில் தானே, அது எதுக்கு வச்சிருக்கோம்? கோயில் எதுக்காக வச்சிருக்கோம்? எதுக்காக வச்சிருக்கோம்? சங்கம், கரெக்ட், அசோசியேஷன். அங்க போய் என்ன பண்ணுவாங்க, ப்ரீச் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஹரே கிருஷ்ணா கீர்த்தன் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு பிளேஸ். இது நார்மல் டெம்பிள் மாதிரி கிடையாது. நார்மல் டெம்பிள்ல மணி அடிச்சிருவாங்க, பூஜாரி காசு போடுவாங்க, இங்க தேங்காய் உடைக்கிறது, இங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இஸ்கான் கோயில் பார்த்தா காசு போறதெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. யாரும் காசுலாம் வாங்க மாட்டாங்க, எல்லாம் வாலண்டியர்ஸ். எல்லாரும் வேலை பார்த்துட்டு வெளில வேலை பார்த்துட்டு உள்ள போய் சர்வீஸ் பண்ண போயிருக்காங்க, அவங்களுக்கு காசுலாம் வேணும். ஓகே, அதனால இஸ்கானுடைய பர்பஸ் வந்து ஒருத்தருக்கு இந்த மாதிரி எஜுகேட் பண்ணணும், ஆன்மீகத்துல எஜுகேட் பண்ணி அந்த சமுதாயத்துல இருக்கிற அந்த ஏற்றத்தாழ்வு என்ன பண்ணணும், சரி பண்ணணும். மனசு ஃபுல்லா சங்கடமா இருக்கு, கஷ்டமா இருக்கு இல்லையா? இதை சரி பண்ணி அவருடைய வாழ்க்கை பீஸ்ஃபுல்லா மாற்றணும், கிருஷ்ணரை மயமா வச்சு வாழ்க்கை நடக்கும். இப்படி பண்ணாங்கன்னா அவரால் என்ன பண்ணலாம், இந்த கலியுகத்தை கொஞ்சம் நீந்திடலாம். இல்லைன்னா கலியுகம் ரொம்ப மோசமான லோகம், நமக்கு தெரியும், ஆல்ரெடி ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு, ரொம்ப ரொம்ப மோசமா. அந்த எல்லா தாக்கத்தையும் நம்ம அனுபவிக்க வேண்டியது. ஓகே, இதுல தப்பிக்கணும் என்ன பண்ண, நம்ம கிருஷ்ணரை கெட்டியா படிச்சுக்கணும். கிருஷ்ணனை அந்த பக்த சங்க பிடிச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும், ஒரு வளையம் மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிட்டே வரும் கிருஷ்ணனுடைய அந்த பக்தி. ஓகே, இல்லைன்னா நம்மளால இந்த கஷ்டங்களை தாங்க முடியாது. ஓகேவா? அடுத்தது போகலாம், நம்ம அடுத்த ஸ்லோகம் போகலாம், 14 போகலாம். ऋषिभिर्याचिते याचितो भेजे नवमं पार्थिवं वपुः दुग्धेमा ओषधिर्विप्रा तेनायं च उषत्तमः. கலாதி மதம் நீங்க படிங்க, டிரான்ஸ்லேஷன் பொருளை கொஞ்சம் படிங்க, அதுக்கப்புறம் இசை மதம் படிக்கணும். படிங்க, நீங்க படிங்க. பிராமணர்களே, 9வது அவதாரத்தில் பகவான் முனிவர்களின் பிரார்த்தனையால் ஒரு அரசரின் குருதி உடலை வென்றார். அவர் அநேக விளைச்சல்களை உற்பத்தி செய்வதற்காக நிலத்தை உழுது பயிரிட்டார். அதனால் பூமி அழகாகவும் கவர்ச்சியாகவும் காணப்பட்டது. பிருது மகாராஜரின் அவதாரத்திற்கு முன் அவரது தந்தையான முந்தைய அரசரின் நேர்மையற்ற வாழ்வினால் ஆட்சி நிலைகுலைந்து போயிருந்தது. முனிவர்களும் பிராமணர்களும் பகவானுடைய வரவுக்காக வேண்டியதுடன் முந்தைய அரசனையும் பதவியிலிருந்து வெளியேற்றினர். பக்தியாக இறுதிய குடிமக்களின் எல்லா நலன்களையும் கவனித்துக் கொள்ள வேண்டியது அரசரின் கடமையாகும்.
அரசரின் கடமையில் அலட்சியம் ஏற்படும் போது பிராமணர்கள் அரியாசனத்தை ஏற்பதில்லை. ஏனெனில் பொது ஜனங்களுக்கு செய்ய வேண்டிய இன்னும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த கடமைகள் அவர்களுக்கு உள்ளன. அரியாசனத்தை ஆக்கிரமிப்பதற்கு பதிலாக அவர்கள் பகவானின் அவதாரத்திற்காக பிரார்த்தனை செய்தனர். இதனால் பகவான் பிருது மகாராஜராக அவதரித்தார். உண்மையான புத்திசாலிகள் அல்லது தகுதியுள்ள பிராமணர்கள் அரசியல் பதவிகளுக்காக ஒருபோதும் ஆசைப்படுவதில்லை. பிருது மகாராஜர் பூமியிலிருந்து பல விளைச்சல்களை உற்பத்தி செய்தார். இதனால் இத்தகைய ஒரு சிறந்த அரசரை பெற்றதற்காக பிரஜைகள் மகிழ்ந்தனர். அது மட்டுமன்றி பூமி அழகும் கவர்ச்சியும் கொண்டதாகவும் மாறியது. தேங்க்யூ மகாராஜ். அதனால் அடுத்து 2 விஷயம் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பிருது மகாராஜ் ஒரு இன்கார்னேஷன். ஓகே, அவர் வரதுக்கு முன்னால் பூமியில் வந்து நிறையா விதமாக ஒரு விளைச்சலே இல்லை, ரொம்ப வறட்சியாக இருந்துச்சு. ஆனால் பிருது மகாராஜ் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த பூமியை வந்து நல்லா செழிப்பாக மாற்றிடுறாரு. ஓகே, ஏன் அப்படி விளைச்சலே இல்லாமல் இருக்குது, ஏன் மழை இல்லாமல் இருக்குது? அக்கிரமம் தாங்க முடியல, பூமிக்கு தாங்கலைன்னா எல்லாத்தையும் மறைச்சிடுவாங்க. ஓகே, மழையெல்லாம் வராது, எத்தனை மரத்தை நட்டினாலும் மழை வராது. ஓகே, எப்படி தான் மழை வருது? யஜ்ஞம் பண்ணுறது மூலமாக மழை வருது. பகவத்கீதையில் கொடுத்தது அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யோ தன்ன சம்பவம், அது ஃப்ளோ வருது, அது வரும், அந்த லைஃப் சைக்கிள் வரும். ஓகே, யஜ்ஞாத் பவதி யஜ்ஞ கர்ம சமுத்பவா. ஓகே, ஸோ அதனால் இந்த மாதிரிலாம் இருக்குது. பிலாசபிலாம் தெரியாது நமக்கு. ஆக்சுவலாக பகவத்கீதை படிக்கலாம் தெரியாது நமக்கு. நம்ம மரம் வச்சா வந்துடும் நினச்சிட்டு இருக்கோம். கிடையாது. கிளவுட் வரும், எங்கேயோ போய் மழை பெய்யும், கடலில் போய் பெய்யும் மழை. என்ன பண்ண முடியும் நம்ம அதை வச்சுட்டு? அதனால யஜ்ஞம் பண்ணுவோம். யஜ்ஞம்னா என்ன யஜ்ஞம்? இங்கே கலியுகத்தில் சங்கீத யஜ்ஞம். ஓகே, அது பண்ணும். ஓகே, அடுத்தது போகலாம். ரூபம் ஷா ஜக்ருஹே மத்ஸ்யாம் சாக்ஷுஷோ உததி சம்ப்ளவே நாவ்யாரோப்ய மஹிமய்யாம் அபாத் வைவஸ்வதம் மனோம். பிருந்தாமலதி நீங்க படிங்க. பதினஞ்சு. மனுவின் ஆட்சி காலத்திற்கு பிறகு முழுமையான ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உலகம் நீருக்கடியில் மூழ்கிவிட்டது. ஒரு மீனின் வடிவத்தை ஏற்ற பகவான் வைஸ்வத மனுவை ஒரு படகில் ஏறி கொள்ளச் செய்து அவரை காப்பாற்றினார். பொருள் உரை. ஸ்ரீமத் பாகவதத்தின் மூல உரையாளரான ஸ்ரீதர சுவாமி இணங்க ஒவ்வொரு மனுவின் மாற்றத்திற்கு பிறகும் இந்த அழிவு வழக்கமாக ஏற்படுவதில்லை. இருப்பினும் சத்தியவிரதனுக்கு சில அற்புதங்களை காட்டுவதற்காக சாசுவ மனுவின் ஆட்சி காலத்திற்கு பின் இந்த அழிவு ஏற்பட்டது. ஆனால் ஒவ்வொரு மனுவின் முடிவிலும் ஒரு அழிவு ஏற்படுகிறது என்று ஸ்ரீ ஜீவ கோஸ்வாமி, விஷ்ணு தர்மத்ர, மார்க்கண்டேய புராணம், ஹரிவம்சம் முதலியவற்றை போன்ற அதிகாரபூர்வமான சாஸ்திரங்களிலிருந்து உறுதியான ஆதாரங்களை அளிக்கிறார். ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரும் உடன் ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமியை ஆதரித்து ஒவ்வொரு மனுவிற்கு பிறகும் நிகழும் இந்த அழிவை பற்றி பாகவதம் ருடம் எனும் நூலிலிருந்து மேற்கோள் காட்டுகிறார். அத்துடன் பகவத் பக்தரான சத்தியவிரதனுக்கு விசேஷ அன்பை காட்டுவதற்காக இக்குறிப்பிட்ட காலத்தில் பகவான் அவதரித்தார். இந்த அவதாரம் எப்ப அவதாரம்? இதான் மத்ஸ்ய அவதாரம். யாரும் சொன்னீங்கல்ல மத்ஸ்ய அவதாரம், இப்பதான் வருது மத்ஸ்ய அவதாரம். 10 அவதாரம் சொன்னாங்க இல்லையா, நிறைய அவதாரம் வந்துச்சு பாருங்க. இப்ப இது எத்தனாவது அவதாரம்? மத்ஸ்ய அவதாரம் 10வது இல்லையா? அதுக்கு வந்து 11 அடுத்து வருது பாருங்க. அதனால இந்த மத்ஸ்ய அவதாரம் வந்து மிகப்பெரிய மீன், நம்ம நினைக்க மாதிரி கிடையாது, பயங்கர பெருசு. ஓகே, மில்லியன் மைல்ஸ், 8 மில்லியன் மைல்ஸ், 80 லட்சம் மைல்ஸ். அப்ப 1,20 லட்சம் கிலோமீட்டர் அந்த மீனுடைய லென்த். நம்ம லேஸ் ஆகக்கூடாது. பிரளயம்னா எப்படி தெரியல, நம்ம இந்திய பெருங்கடல் அந்த மாதிரி கிடையாது, தண்ணி உள்ளுக்க வருது, சுனாமி, இதெல்லாம் நம்ம ஒன்றும் கிடையாது. எத்து வந்து ஒரு சின்ன புள்ளி தான்.
இந்த யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பில்லியன் மைல்ஸ் கடல், 2 பில்லியன் மைல்ஸ், 2000 கோடி மைல்ஸ். யோசிச்சு அதெல்லாம் நான் கற்பனை பண்ண முடியாது. அதில் பார்த்தீங்கன்னா எர்த்து ஒரு சின்ன புள்ளி மாதிரி தான் இருக்கும், அதுக்குள்ள நம்மளாம் இருக்கிறோம். பிரளயம் போது அங்கே அந்த தண்ணி மேலே வந்துடும், அப்போ எல்லாமே மூழ்கிடும், எர்த்தெல்லாம் உள்ளே போயிடும், சன் வரையும் உள்ளே வந்துடும். ஓகே, சொர்க்கலோகம்லாம் உள்ளே போயிடும், ஜனலோகம், மகலோகம், தபலோகம், சத்தியலோகம் தப்பிச்சிடும். அது கீழே எல்லாம் அப்படி இருக்கும், இருட்டாக தான் இருக்கும், ஃபுல்லாக உள்ளே இருக்கும். இதுதான் பிரளயம். அதில் அந்த கடலில் நீச்சல் அடிக்கலாம் யோசிக்கணும். அவ்வளோ பெரிய கடலில் வரணும்னா அப்போ அடுத்து காப்பாற்றணும்ல. அதுதான் அந்த படத்தில் காட்டுவோம், ஃபாரின் இங்கிலீஷ் மொழியில் எடுத்துருக்காங்கல்ல, ஒரு கப்பல் ஏறணும் எல்லாம் தப்பிச்சிருவாங்க, இந்த மாதிரிலாம் படம் எடுத்துருக்காங்க இல்லையா. இதெல்லாம் இதான் பேஸ் தான், இதான் பாகவதம் தான். இந்த சத்தியவிரதாங்கிறது பெரிய பெரிய ஒரு ராஜ ரிஷி. அவர் என்ன சொல்லுவார் கிருஷ்ணர், நீங்கள் வந்து இந்த மாதிரி கேசவா, நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க, மூலிகைகள்லாம் முக்கியமான மூலிகைகள் எடுத்துக்கோங்க, முக்கியமான ஆளுங்கள்லாம் எடுத்துக்கோங்க, ரிஷிகள்லாம் கூட்டிக்கோங்க, பெண்கள் இந்த மாதிரி எல்லாரையும் கூட்டிகிட்டு நீங்கள் இந்த கப்பலில் ஏறுங்க. கப்பல்லாம் பெரிய கப்பல். ஓகே, மீனுடைய அந்த கொம்பு இருக்கும், அதை கட்டி கப்பலில் கட்டிடுவாங்க. எப்படி கட்டுவாங்க? கை கிடையாது, வாசுகி பாம்பு, அதை வச்சு கட்டி என்ன பண்ணுவாங்க, அந்த இதை காப்பாற்றுவாங்க. இதுதான் அந்த சக்ஷுஷம். எப்பயுமே சாட்சுஷா மனுவோட பீரியட் எண்ணில் வந்து பிரளயம் வராது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பிரம்மாவுடைய ஒரு டே எண்ணில் தான் ஒரு பிரளயம். மனுங்கிறது பார்த்தீங்கன்னா 71 மகா யுகங்கள் சேர்ந்தது ஒரு மனுவுடைய லைஃப். ஒரு மகா யுகம் 4 விதமான யுகங்கள் சேர்ந்தது, சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். 43 லட்சம் வருடங்கள் ஆனது ஒரு யுகம். அதே மாதிரி 71 யுகம் யாரு வாழ்றா? ஒரு மனு வாழ்றார். வரதாஜன் கூப்பிடுறது, வரதாஜன் பேசுறீங்களா? நீங்க உங்க போன பேசுங்க. கட்டாயிச்சு, அவரே கட் பண்ணிட்டேன். மெதுவா பேசுங்க, அப்புறம் பேசுங்க. இந்த மாதிரி 43 லட்சம் வருடங்கள் சேர்ந்தது ஒரு மகாயுகம். இது மாதிரி 71 மகாயுகம் ஒரு மனு வாழ்வார். இந்த ஒரு மனு முடிஞ்சா இன்னொரு மனு வருவார். இது மாதிரி 14 மனுக்கள் வருவாங்க பிரம்மாவுடைய ஒரு டேல. அவர் படுக்கும் போது என்ன ஆகும்? பிரளயம் வந்துடும். அந்த சொன்ன இல்லையா, தண்ணி மேலே வந்துடும், அப்பதான் அது வரும். ஆனா சாட்சுஷா மணி போகும்போது பிரம்மா லேசா கொஞ்சம் தூக்கம் வரலாம் நமக்குலாம். இடையில ஆபீஸ்ல இருக்கும்போது லேப், அது மாதிரி லேப் பண்ணுவாங்க, அதுதான் அந்த பிரளயம். ஓகே, இதை சொல்றாங்க, ஆச்சாரியெல்லாம் கவுண்ட் பண்றாங்க. ஓகே, நிறைய விஷயம் இருக்கு, நமக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கு. ஓகே, ஸோ அதனால அந்த இடத்துல ஒரு அவதாரம் தான் மத்ஸ்ய அவதாரம். ஓகே, இந்த ரெண்டு விதமா ஒரு மத்ஸ்ய அவதாரம். முதல் வந்து பிரம்மாவுடைய டே நைட் முடிஞ்சு டே ஆரம்பிக்கும் முன்னால என்ன ஆகும்னா, ஹயகிரிவான ஒரு அரக்கன் வந்து அந்த வேதங்களை திருடி போயிடுவான் பிரம்மாட்டேன்னு. அதை மீட்கிறதுக்காக ஒரு மத்ஸ்ய அவதாரம். 2வது மத்ஸ்ய அவதாரம் சத்தியவிரதம் அந்த ராஜாக்காக வருவான். ஓகே, 16 படிக்கலாம். இசையரசி மாதா நீங்க தான் படிக்கணும். இப்ப சுராசுரானா முததிம் மத்நாதம் மண்டராச்சலம் தத்ரே கமதாரூபேண பிரஸ்த ஏகதசே விபோ. படிங்க, நீங்க படிங்க. மொழிபெயர்ப்பு. 11வது அவதாரமாக தோன்றிய பகவான் ஒரு ஆமையின் வடிவத்தை ஏற்றார். அப்போது பிரபஞ்சத்தை சேர்ந்த சுர அசுரர்களால் மத்தாக பாதிக்கப்பட்ட மந்தார மலைக்கு அவரது ஓடு ஒரு சுழற்சாக இருந்தது. பொருளை ஒரு முறை தேவர்களும் அசுரர்களும் கடலில் இருந்த அமிர்தத்தை உற்பத்தி செய்வதில் ஈடுபட்டனர். அதை பருவதால் அவர்கள் அனைவரும் மரணமற்றவர்கள் ஆக முடியும் என்பதே இதன் நோக்கம். அப்போது மந்தாரமலை மத்தாக உபயோகிக்கப்பட்டது. பரமபுருஷின் அவதாரமாகிய கூர்மதேவரின் ஓடு கடல் நீரில் இருந்த மலைக்கு ஒரு சுழற்சியாக செயல்பட்டது. இது கூர்மதாரம். 14வது ஜெனரேஷன் கூர்மதாரம். தசாவதாரம் சொல்றோம்ல, அது கிடையாது. 10அவதாரம் இல்லை, கூர்மதாரம் 11. ஓகே, இந்த மாதிரி நிறைய வந்துட்டே இருக்கு பாருங்க. கடைசியில் என்ன சொல்லுவாங்கன்னா, வேவ்ஸ் எப்படி வருது, கடல் அலைகள் ஓய்வதில்லை இல்லையா, அந்த மாதிரி அவதாரங்கள் ஓய்வதே இல்லையா, வந்துகிட்டே இருக்கும் அவதாரம். அது கணக்கு கொடுத்துருப்பாங்க, மிகப்பெரிய கணக்கு, அது நல்லா போடவே முடியாது, அவ்வளோ ஒரு கணக்கு. அவ்வளோ அவதாரங்கள் இன்கார்னேஷன் வருவாங்க.
ஓகே, இது எல்லாம் எதுக்காக வர்றாங்க? இங்க உள்ள மக்களை வந்து இந்த கஸ்டடியில கொண்டு போய் அந்த லோகத்துக்கு கொண்டு போறோம். இது எப்படி சொல்றாங்கன்னா ஜெயில் மைண்ட்றாங்க. ஆன்மீக லோகத்துல ஸ்கை இருக்கு, அந்த ஸ்கைல கிளவுட் இருக்கும். இங்க கிளவுட் இருக்குல்ல, அந்த மாதிரி ஆன்மீக லோகத்துல ஸ்கைல என்ன இருக்கும்? கிளவுட். அந்த கிளவுட் தான் இந்த யூனிவர்ஸ்ன்றாங்க. அந்த கிளவுடுக்குள்ள இதெல்லாம் யூனிவர்ஸ்லாம் இருக்கு. அப்ப அதுல இருந்து வெளியே வந்து நம்ம ஆன்மீக லோகத்துக்கு வரணும், அதுதான் உண்மையான லோகம் அப்படின்னு பாகவதம் சித்தரிக்கிறாங்க. ஓகே, அது வர்றதுக்காக என்ன பண்றாருன்னா கிருஷ்ணர் இந்த மாதிரி நாடகம்லாம் போடுறாரு. அப்படியே அட்ராக்ட் ஆகி இப்படி வந்துருவானா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு கிருஷ்ணர் பார்க்கிறார். ஓகே, 16 படிக்கலாம். அடுத்து 17 படிக்கலாம். தான்மந்திரம் द्वादशमं त्रयोदशमं येव च अपाययत् शुरानन्यान् मोहिन्या मोहयन् स्त्रिया. மற்ற எழுதிச்சிங்களா? சரி, பரவாயில்ல. சரி, படி. நீங்க வா, படிங்க ப்ரோ, நீங்க படிங்க ப்ரோ. உங்கள்கிட்ட 12வது அவதாரத்தில் பகவான் தன்வந்தரியாக தோன்றினார். 13வது அவதாரத்தில் ஒரு பெண்ணின் கவர்ச்சி மிகுந்த அழகின் மூலமாக அவர் அசுரர்களை நாத்திகர்களை மயக்கி தேவர்கள் பருகுவதற்காக அமிர்தத்தை கொடுத்தார். அதுல 3வதா வந்திருப்பாங்க. 3வதா வந்துச்சு. என்ன அவதாரம்? ஃபர்ஸ்ட் வந்து கூர்ம அவதாரம். ஓகே, அந்த பாஷையில. அதுக்கு அடுத்து தன்வந்திரி அவதாரம். அவரு அமிர்தம் கிடையாது என்ன தன்வந்திரி வருவார்ல, மருந்து கையில் வச்சுட்டு தன்வந்தி தைலம் மருந்து தன்வந்திரி மருந்துக்கு தான் அவரோட இன்கார்னேஷன். நிறைய மதுரையில பாத்தீங்கன்னா நிறைய தன்வந்திரி நிலையம்லாம் இருக்கும் இல்லையா? அதுக்கடுத்து 3வது யார்? அதுலயே 3வது யாரு? மோகினி அவதாரம். ஓகே, ஏமாத்தி என்ன பண்ணுவாங்க? அசுரன் போனீங்க தேவல் கொடுப்பாங்க. ஓகே, இது 3வது அவதாரம். 12 படிக்கலாம். சதுர்தசம் நாரசிம்ஹம் பிப்ராதைத்யேந்திர பூஜிதம் ததார கரஜையூரா ஏரகாம் கடக்ருத்யதா. அரபியா படிங்க. Translation: The 14th incarnation, the Lord appears as Narasimha and bifurcated the strong body of the atheist Hiranyakashipu with his nails, just as a carpenter pierces can. So, Hiranyakashipu என்ன பண்றார்? நரசிம்மர் இருக்கார் இல்லையா, அப்படியே கிழிச்சிடுறாரு. ஓகே, அதனால நரசிம்மரை கும்பிட்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இஸ்கான் இந்த பாடுபடுவோம், நமஸ்தே நரசிம்ஹாய. எல்லா பக்தர்களும் வீட்டில் வெளியே போகும்போதும் சரி, சாண்ட் பண்ணாலையும் நரசிம்மர் நினைச்சிட்டு தான் என்ன பண்ணுவோம், அந்த சாண்டிங்லாம் பண்ணுவோம். நிச்சயமா என்ன பண்ணுவோம், தான் ப்ரொடெக்ஷன் காட். இப்போ மாயப்பூர் போயிருக்க, மாயப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜெய் இருக்கு இல்லையா, அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொல்லப்படுவாங்க. மீன்ஸ் இந்த திருடங்கள்லாம் வருவாங்க, கொள்ளையடிக்கிறதுக்காக வருவாங்க. ஓகே, அப்போ ஒரு வட்டம் அந்த மாதிரி வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த விக்கிரகத்தெல்லாம் கொள்ளையடிச்சாங்க. டிவோட்டிஸ்லாம் சண்டை போட்டு நிறைய பேர் குண்டடிலாம் வாங்கிட்டாங்க. டிவோட்டிஸும் திருப்பி கண்ணு வச்சு சுட்டுப்போம். அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ மாதிரி கிடையாது. அப்போல்லாம் பயங்கரம் டேஞ்சர். இந்தியா விடுதலையாக இருந்தப்பறம் தான். இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அப்புறம் நரசிம்மரோட டிடியை இது பண்ண சொல்லிட்டாங்க. அது வந்து என்ன நரசிம்மா? தானும் நரசிம்மா. அப்படியே பாயல் ரெடியாக இருக்கிறார், அப்படியே இது பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறார். இந்த மாதிரி ரொம்ப ரேராம். இதை வடிவமைச்சவர் காஞ்சிபுரத்தில் இருக்கார். நம்ப முடியுதா? காஞ்சிபுரத்துலேருந்து தான் அங்கே போயிருக்கு. இந்த காஞ்சிபுரத்தில் வடிவமைப்பு ரொம்ப பெரிய கதை. அவர் வடிவமைக்கிறதுக்காக காஞ்சிபுரத்துல அந்த மாதிரி சிப்பி இருக்காங்கன்னு சொல்லி அவர் இங்கே வந்து பார்க்குறாரு. அந்த பக்தர் வந்து இங்கே வந்து பார்க்குறாரு, காஞ்சிபுரம் வர்றாரு. அப்போ காஞ்சிபுரத்தில் சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி யாருக்கும் பண்ண மாட்டேன், மகாபெரியவா சொன்னால் தான் பண்ணுவேன்ட்டார். அவர் வந்து சங்கர மண்டபத்தில் அந்த இதில் உள்ளவர். அப்போ அந்த மகாபெரியருக்கே கனவு வருது, இஸ்லாம்காரங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி. உடனே அவர் ஏற்றுக்கிறார் அந்த ஒர்க்கை. அதுக்கு பண்ணனா உடனே சரி எப்போ வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி டிடி எப்போ எடுத்துகிட்டு வாங்கிக்கிறார். அப்படி கிடையாதுங்க, ஒரு கல் கண்டுபிடிக்கணும், அந்த கல் பிரீத் பண்ணும். அந்த பிரீத் பண்ற கல்லை தான் என்ன பண்ண நரசிம்மர் வடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த கல்லை தேடி கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நான் சொல்றேன்ட்டார். வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க இஸ்கான் டிவோட்டிஸ், எப்போ அந்த கல்லை கண்டுபிடிக்கணும். கல்லை கண்டுபிடிச்சா சொல்லி லெட்டர் போறாரு ரொம்ப ஒரு 6-7 மாசத்துக்கு அப்புறம். அதுக்கப்புறம் என்ன பண்ண வடிவமைக்கிறார். ரெடி ஆயிடுச்சு கேட்டே இருக்கிறாங்க. அவர் ஒரு ரெடி பண்ணிட்டார். ரெடி பண்ணி அவருடைய வீட்டில் குடிசையில் தான் இருப்பாங்க, அவங்கெல்லாம் குடிசையில் வச்சிருக்கிறார்.
அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு கூட செய்யலாம் கத்தி எரிஞ்சுது. ஏன்னா அவ்வளவு உக்கிரமா இருக்கிறாரு ஓகே. அவன் உடனே லெட்டர் போட்டு நீங்க உடனே கூட்டு போயிருங்க டிடிஎன்ட்ட. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, ட்ரக்லாம் ஏற்பாடு பண்ணி கூட்டு போனாங்க டிடி. அதுக்கு போகிற மாயக்குள்ள பிரச்சனையே கிடையாது. ஓகே, நரசிம்மர் என்ன பண்ணுவார், ப்ரொடெக்ட் பண்ணிடுவார். நான் பக்தர்கள் எப்போ என்ன பண்ணோம், நரசிம்மாய பாடணும். இப்போ அடுத்தது 19 இல்லையா? பஞ்சதசம் பாமனகம் ரித்வாகாத் அத்வரம் பலேஹே பரத்ரயம் யாச்சமானஹ பிரத்யாதிஸ்து ஸ்திரிபிஸ்தமம். ஆசினி படிக்க, ஆசினி படி. In the 15th incarnation, the Lord assumed the form of a draft Vamana and visited the arena of sacrifice arranged by Maharaj Bali. Although at heart he was willing to regain the kingdom of 3 planetary systems, he simply asked for a donation of 3 steps of land. Purport. The Almighty God can bestow upon anyone the kingdom of universe from a very small beginning, and similarly he can take away the kingdom of the universe on a plea of begging a small piece of land. So அடுத்து வாமனாவதாரம் 15வது இன்கார்னேஷன் வாமனாவதாரம். ஓகே, வாமனாவதாரத்துல வாமனதேவர் என்ன பண்றாருன்னா, அப்படியே விஷ்ணுவா பலிட்ட கேட்டார்னா பலி உடனே கொடுத்துருவார். விஷ்ணுவோட பக்தன் பலி மகாராஜ். ஆனா ஒரு சின்ன ஹியூமர் வேணும் அப்படின்ட்டு பகவானுக்கும் பக்தருக்கும் சின்ன ஹியூமர் வேணும்னு என்ன பண்றாரு பகவான், என்ன பண்றாரு, வேதம் போட்டு வர்றாரு வாமனா. என்ன சொல்றாரு பலி மகாராஜ்ட்ட, எனக்கு ரொம்ப சின்ன பையன், ரொம்ப அழகா இருப்பார் பார்க்கறதுக்கு, ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சிரும், அந்த ராணிக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்கறதுக்கு, அவ்வளோ அழகா இருக்காருன்னு சொல்லிட்டு என்ன கேட்டாலும் கொடுக்குறேன்னு யஜ்யம் பண்றாரு, பெரிய யஜ்யம் பண்றாரு, என்னென்ன வேணாலும் கேளு, இந்த 3 லோகத்தை எனக்கு தான் சொந்தம், இந்திரன்லாம் ஓடிட்டான், எனக்கு தான் சொந்தம், என்ன வேணாலும் கேளு, ஒரு பிளானட்டே கொடுக்குறேன் அப்படின்வார். ஆனா அவருக்கு சொல்றாரு, தேவைக்கு அதிகம் ஆசைப்பட்டா என்ன ஆயிடும், நமக்கு வாழ்க்கையில அமைதி இருக்காது. போதும் என்ற மனமே பொன் செய் மருந்து. அதனால எனக்கு 3 அடி நல்லா போதும் அப்படின்வார். என்ன இப்படி கேட்ட நீ, 3 அடி வாழ்க்கையில நீ கேட்க கூடாது, நீ பிச்சை அந்த மாதிரி கேள்வி அப்படி மாதிரி இருக்கு. பலிமராஜ் லேஸ் கர்வம் சொல்ல முடியாது, பக்தர் அவரு லேசா ஒரு இது இருக்கும். ஓகே, ஆனா என்ன சொல்லுவாரு, எனக்கு போதும். அப்ப சுக்கராச்சாரியர் சொல்லுவாரு, மடப்பையிலே அப்படின்வார், திட்டுவார். மடப்பையில 2 ஸ்டெப்லயே உன் கதை முடிஞ்சிச்சு. அவர் 2 ஸ்டெப் எடுத்தாலே உன் கதை முடிஞ்சிச்சு. 3ஆவது ஸ்டெப் எங்க இருக்கேன்னு உன்ட்ட கேட்பாரு. நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடு, இப்பயே வரத்தை நான் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிடு, பொய் சொல்லிடுன்னு. ஆனா அந்த பலிமராஜா பண்ணுவாரு, முடியாதுன்ற. ஏன்னா விஷ்ணு பகவான் நான் கும்பிடுறேன், நான் பின்னால் வரமாட்டேன். அப்ப சுக்கராச்சாரியர் என்ன பண்ணுவாரு, சாபம் கொடுத்துருவார், எல்லாத்தையும் இறந்து போயிருவார், போ எல்லாமே இறந்துருவேன், நீ செவிச்சிட்டு போயிடுவார், கோவம் வந்துடும். அப்ப அவர் என்ன பண்ணுவார், 3 அடி கொடுத்துறேன்னு சொல்லி கொடுத்த உடனே 2 அடி என்ன பண்ணுவாரு, அவர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் இறந்துருவார். 3ஆவது அடி எங்க இருக்கேன்னு கேட்பார். பலிமராஜ் யோசிப்பார், யார் நாலேஜ் கொடுப்பா அவருக்கு, வாமனரே நாலேஜ் கொடுப்பார். உள்ள எதை சொல்லுவார், 3ஆவது அடியே தலையில வை சொல்லு அப்படின்வார். உடனே தலையில வச்சிருங்க. ஓகே, இது எல்லாம் பகவானுடைய திருவிழா தான். ஓகே, தலையில வச்சு என்ன பண்ணுவாரு, சுதர்லோகம் போயிடுவார். இன்னுமே என்ன பண்றாருன்னா, வாமன் தேவர் அவருக்கு இது பிளஸிங்ஸ் கொடுத்துருவார். நீ இந்த மாதிரி எனக்கு கொடுத்ததுனால எனக்கு சேவை பண்ணணும்னு நினைச்சாலே போதும், அதுக்கே நான் பெனிஃபிட்ஸ் கொடுத்துருவேன், நல்லது பண்ணிடுவேன். ஒன்றும் இல்லை, கிளாஸுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சாலே போதுமா, பெனிஃபிட்ஸ் அது. விருந்தாவனுக்கு போகணும் அவசியம் இல்லை, போகணும்னு நினைச்சாலே. அப்படி பண்ணாலே நான் என்ன பண்றேன், அவங்களுக்கு அருள் புரிஞ்சிடுறேன். நீ இவ்வளவும் கொடுத்துட்ட, உனக்கு அருள் புரியாம இருப்பனா. ஆனா சுக்கராச்சாரியர் தூய பிராமணா, அதனால அவர் சொன்னது பொய்யா ஆகக்கூடாதுல்ல, அதனால உன்ட்ட இருக்க எல்லாத்தையும் நான் புரிஞ்சிட்டேன். ஓகே, உங்க குரு சொன்ன மாதிரி இருந்துச்சு, இப்ப நான் கொடுக்குறேன், இதை நீ வாங்கிக்கோ அப்படி என்ன பண்றாரு. இந்த சுத்த லோகத்துக்கு நீ போயிருன்றாரு. அந்த லோகத்துல போனீங்கன்னா இந்திர லோகத்தை விட சூப்பரா இருக்கும் உனக்கு, அதை விட உனக்கு வசதிகள் அதிகமா இருக்கும், செல்வங்கள் அதிகமா இருக்கும். நீ அங்க போயிரு, அங்க போயிட்டேன்னா உனக்கு பாதுகாப்பா நான் நிற்பேன் அப்படின்னு வாட்ச்மேன் நிற்கிறார் வாமனதேவர். ஓகே,
இதுதான் பகவானுடைய ரெசிபி. அவருக்கு தேவை கிடையாது, அவர் கேட்டால் உடனே கொடுத்துருவார். இருந்தாலும் இந்த மாதிரி டெஸ்ட் பண்றாரு. இந்த மாதிரி டெஸ்ட் நம்மளாம் தாங்க மாட்டோம். நம்மளாம் லேசா டெஸ்ட் வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், பகவான் ஒருத்தர் இருக்காரா, ஏன் கிருஷ்ணருக்கு கண்ணே தெரியல பாருங்க, இப்படி பக்தன் கஷ்டப்பட்டு அப்படின்னு அவருக்குள்ள டெஸ்ட், அவ்வளோ ஒரு டெஸ்ட், அவ்வளோ ஒரு கடினமான ஒரு எக்ஸாம், அதை வந்து பாஸ் பண்ணிட்டார். ஓகே, பகவானே சொல்றாரு, இந்த மாதிரி நான் யாரும் பேச மாட்டேன், நான் வந்து அப்படி பொய்யான தர்மம் சொன்னேன், அதையும் பரிமாறாத ஏத்துக்கிட்டான். அதனால அவன் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பக்தன். அதனால அவர் எப்படி இருந்தாரு, அவர் வந்து ஒன் ஆஃப் த மகாஜனா, 12 மகாஜனெல்லாம் பலிமாறாத ஒரு ஒன் ஆஃப் த மகாஜனா. எப்படி அவருக்கு இந்த சித்தி கிடைச்சது? அவர் சாதனை ஹரே கிருஷ்ணா பண்ணாரா? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 இதெல்லாம் பண்ணாரா? அவர் அரக்க ஃபேமிலியில பிறந்தவர். அவருக்கு எப்படி இந்த மாதிரி கிடைச்சதுன்னா, அவங்களுடைய தாத்தா யாரு? பிரகலாத் மகாராஜ். ஓகே, இந்த மாதிரி அவருக்கு ஒரு கருணை. ஓகே, அடுத்து போலாம். ஒரு ஸ்லோகம் பார்க்கலாம், முடிச்சிடலாம். அவதாரே ஷோடசமே பஷ்யன் பிரம்ம துஹோ நிருபான் த்ரிசப்த கிருதவா குபிதோ நிக்ஷத்ராமஹரோர் மஹி. மாதாஜி நீங்க ஸ்லோகம் தான் படிங்க, துளசி மாதா ஸ்லோகம் படிக்க முடியுமா? படிங்க. அவதாரே ஷோடசமே பஷ்யன் ब्रह्मद्रुहो निर्वाण त्रिसप्त कृतवा कुपितो निक्षत्रामकरो मही. பாரதி நீ டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா? உங்களுக்கு புக் அப்ப படிங்க. அது தெலுங்குல இருக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணி இங்கிலீஷ்ல இருக்கும். டிரான்ஸ்லேஷன் படிங்க. The Kshatriyas or the administrative class of men. இல்ல டிரான்ஸ்லேஷன் பர்பல்ல டிரான்ஸ்லேஷன் மேல இருக்கு. 16th incarnation. In the 16th incarnation of the Godhead, the Lord, as Brihaspati, annihilated the administrative class Kshatriyas 21 times, being angry with them because of the rebellion against the Brahmanas, the intelligent class. Thank you. Translation padi. Translation. Perfect. The Kshatriyas or the administrative class of men are expected to rule the planet by the direction of the intelligent class of men, who give direction to the rules in terms of the standard shastras or the books of revealed knowledge. The rulers carry on the administration according to that direction. Whenever there is a disobedience on the part of the Kshatriyas or the administrative class against the order of the learned and intelligent Brahmanas, the administrators are removed by force from the post, and arrangement is made for better administration. Okay, so இது வந்து 16வது இன்கார்னேஷன் யாரு சொல்லிருக்காங்க? பிருகபதி. அவர் யாரு? பரசுராம். ஓகே, 21 முறை உலக சுத்தி வந்து என்ன பண்றாரு? எல்லாரையும் அழிக்கிறார், கிங்ஸ் எல்லாம் அழிக்கிறார். ஏன்னா கிங் வந்து யாருடைய பேச்சை கேட்கணும்? பிராமணனுடைய பேச்சை கேட்கணும். கை கட்டி தான் நிக்கணும் பிராமணன். பிராமணன் குடிசையா தான் இருப்பார். கிங்கு உலகத்தை ஆளக்கூடிய ராஜா இருந்தாலும் எப்படி இருக்கணும்? அவர் சொல்றதை கேட்டு தான் நிக்கணும். இப்படிதான் இருந்தது. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த சிங்கி சொல்லும்போது, கர்ஸ் பண்ணும்போது, இந்த நாய் வந்து எப்படி மாஸ்டர் வீட்டுக்குள்ள வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்போம். மாஸ்டர் யாரா? அவங்க அப்பா பிராமணர். நாய் யார சொல்றான்? ராஜா பரிஷத் வராது. நீ எப்படி உள்ள வந்த நீ வீட்டுக்குள்ள அப்படின்னு. அவ்வளவு பவர் இருந்தது அவங்களுக்கு. தண்ணியை சொட்டு சொன்னாலே போதும், பறிச்சிச்சு. சின்ன பையன், 7 வயசு பையன் தான். 7 நாள்ல தச்சு கடிச்சு செத்து போயிடுவோம்னா செத்து போயிட்டார்ல. 7 வயசு பையன் தான், பறிச்சிச்சு. இப்ப யாராவது சோர்ஸ் தண்ணி எடுத்து ஒண்ணும் பலிக்காது இப்ப. ஏன்னா போயிடுச்சு. நம்ம எதுலயும் சுத்தமே இல்லை. ஏதாவது சுத்தம் இருக்கா? எதுவும் சுத்தம் கிடையாது. உள்ளேயும் சுத்தம் கிடையாது, வெளியே சுத்தம் கிடையாது. அப்புறம் எப்படி பலிக்கும்? ஒன்றும் பலிக்காது. பேஜர் சுத்தம். எல்லா மந்திரம் அப்படியே தான் இருக்கு, வேதங்கள் எல்லாம் இருக்குதான் செய்யுது. ஆனா நம்ம சொல்ற எதுவுமே பலிக்காது. ஏன்னா எல்லாம் போச்சு கலியுகத்துல. அதனாலதான் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ராம ராம. இதெல்லாம் கட்டுக்கதை கிடையாது. மகாபாரத ராமாயணம் இந்த பிராமணன் கட்டுக்கதை கிடையாது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாலே பிரிட்டிஷ் பீரியடே நடந்ததுலாம். ஆனா ஒரு பிராமணன் என்ன பண்றாரு, 2 ஆங்கிலேயர்கள் பேசுற கான்வர்சேஷன் என்ன வச்சுக்கிறார். அவ்வளோ மெமரி பவர். அவருக்கு இங்கிலீஷே தெரியாது. ஓகே, நம்மளால 2-3 ஃபோன் நம்பர் நான் வச்சுக்க முடியுதா?
ஒண்ணும் கிடையாது, எல்லாம் மொபைல் தான் பார்க்கணும். ஓகே, அதனால இதெல்லாம் நடந்தது ஆக்சுவலா. அது போக போக அவ்வளவு தூரம் பவர்ஃபுல்லா இருந்திருக்காங்க. கீழே வர வர எல்லாம் போச்சு. ஓகே, 21 படிக்கலாம், இதோட படிச்சிடலாம். ததா சப்ததசே ஜாதா शात्यवत्या पराशरात् सक्रे वेदतरो शाखा दृष्ट्वा पुंसोऽल्पमेधसा. ஸ்வீனா மாதாஜி நீங்க படிக்க முடியுமா? மாதாஜி படிக்க முடியுமா? புக்கு உங்ககிட்ட இருக்கோம். சரி சரி, இப்ப யார் படிக்கல? மாதாஜி நீங்க படிக்கிறீங்களா? படிக்க முடியுமா? தமிழ் தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, டிரான்ஸ்லேஷன் படிங்க. டிரான்ஸ்லேட் படிங்க. வியாசதேவா பராசர less it. Thank you Maharaj. Hare thank you. பர்பட் வெயிட் ப்ரோ படிக்கிறீங்களா? கொஞ்சம் படிங்க. எல்லாம் படிச்சீங்களா? மத்த எல்லாம் படிச்சீங்களா? எல்லாம் படிச்சாச்சுல? மத்தது எப்படிங்க? சரி பரவாயில்ல, படிங்க ப்ரோ. ஆரம்பத்தில் வேதம் ஒன்றாகத்தான் இருந்தது. ஆனால் ஸ்ரீல வியாசதேவர் மூல வேதத்தை நான்காக பிரித்தார். அவை சாம, யஜுர், ரிக் மற்றும் அதர்வ எனப்படுகின்றன. பிறகு மீண்டும் அவை புராணங்கள் மற்றும் மகாபாரதம் ஆகியவற்றை போன்ற வேறுபட்ட கிளைகளில் விளக்கப்பட்டன. வேத மொழியும் வேத விஷயமும் சாதாரண மனிதர்களுக்கு மிகவும் கடினமானவை ஆகும். அவை நுண்ணறிவு பெற்றவர்களும் கண்ணுணர்வு பெற்றவர்களுமான பிராமணர்களால் அறியப்படுகின்றன. ஆனால் தற்போதைய கலியுகம் அறியாமை மிகுந்தவர்களால் நிரப்பப்பட்டுள்ளது. இந்த யுகத்தில் ஒரு பிராமண தந்தைக்கு பிறந்தவர்களும் கூட சூத்திரர்களையும் பெண்களை விட உயர்ந்தவர்களாக இருப்பதில்லை. ஓகே ப்ரோ, அவர் படிக்கணும். சத்யநாராயண படிக்கணும். படிங்க ப்ரோ. தாழ்ந்துள்ளனர், அதாவது சூத்திரர்களையும் பெண்களை விட உயர்ந்தவர்களாக இருப்பதில்லை. தாழ்ந்துள்ளனர். இரு பிறப்பு எய்தியவர்களாக பிராமணர்கள், சத்திரியர்கள் மற்றும் வைசியர்கள் ஆகியோர் சம்ஸ்காரங்கள் எனப்படும் புனிதப்படுத்தும் முறையை மேற்கொள்ள வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றன. ஆனால் தற்போதைய யுகத்தில் தீய உந்துதலால் பிராமண குடும்பங்களில் பிறந்தவர்களும் மற்ற உயர் குடும்பங்களில் பிறந்தவர்களும் உயர்ந்த பண்பாட்டை இழந்துவிட்டவர்களாக உள்ளனர். அவர்கள் துவிஜ பந்துக்கள் அல்லது இரு பிறப்பு எய்தியவர்களின் நண்பர்கள் அல்லது குடும்ப அங்கத்தினர்கள் என அழைக்கப்படுகின்றனர். ஆனால் இந்த துவிஜ பந்துக்கள் சூத்திரர்களுக்கு பெண்களுக்கும் இடைப்பட்டவர்களாக வகைப்படுத்தப்படுகின்றனர். துவிஜ பந்துக்கள் சூத்திரர்களையும் ஸ்ரீல வியாசதேவர் வேதங்களை பல்வேறு கிளைகளாகவும் கிளைகளாகவும் பிரித்தார். அது இடைப்பட்டவர்கள் கிடையாது, தப்பா போட்டுருங்க தமிழ் டிரான்ஸ்லேஷன். அவங்களோட சேர்ந்து சூத்ரா உமன் மாதிரி துவைச்சு வந்தோம். இப்ப கார்பெண்டர் தொழில் பண்ணா வச்சுக்கோமே, அப்ப அந்த பையன் கார்பெண்டர் ஆசாரி பையன் ஆசாரி ஆக முடியுமா? வாய்ப்புகள் இருக்கு, அது தெரிஞ்சாதான் ஆக முடியும். வேலையே தெரியாம நீ வாப்பா பண்ணுன்னு சொல்ல முடியுமா? வீட்டுக்கு வந்து இதெல்லாம் பண்ணி கொடு, மாதம்லாம் சரியில்லை, பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரி ஒரு பிராமணருடைய பையன், சத்திரியோட பையன் நேச்சுரலி கிடையாது. ஜட்ஜோட பையன் ஜட்ஜா தீர்ப்பு சொல்லுங்க, யாரும் சொல்ல முடியுமா? இல்ல. அதே மாதிரிதான் இந்த நேச்சுரலா இந்த வர்ற அந்த வழி வந்து அப்படி கிடையாது. அவங்களுக்கு அந்த என்ன வேணும், அந்த குவாலிஃபிகேஷன் வேணும். ஓகே, இதுதான் வந்து சொல்ல வராங்க. ஓகே, அதான் அது பேர் துவிஜா பந்துன்னு சொல்லுவாங்க. துவிஜா பந்துனா அவங்களோட ரிலேட்டிவ், கார்பனுடைய ரிலேட்டிவ், பிராமணனுடைய ரிலேட்டிவ் தான் துவிஜா பந்து. ஓகே, இதுல வியாசதேவர் வரார். இது ஒரு முக்கியமான இந்த பாவதம் யார் வழங்கலாம்? வியாசதேவர். வேதங்கள்லாம் வழங்கிட்டு அவருக்கு மனசுல ஹாப்பினஸ் இல்லை. எல்லா வேதங்களும் எழுதிட்டார். ரிக்கு, யஜுர், சாம, அதர்வ அள்ளிட்டு அவருக்கு மனசுல நிம்மதியே இல்லை. மகாபாரதம் எழுதிட்டார், ராமாயணம் எல்லாம் தோத்தாச்சு. அப்ப நாரத முனி வந்து என்ன சொல்றாரு? கிருஷ்ணரை பத்தி மத்தனை சொல்லு, ஒரு நூல் சொல்லு. அதுதான் ஸ்ரீமத் பாரதம். அது சொன்னோம்னா அவர் மனசு திருப்தி வரும். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? நம்ம மனசு திருப்தி என்ன பண்றோம்? நம்ம டெய்லி ஸ்ரீமத் பாரதம் படிக்கணும்.
அது வாங்குறதே பெரிய விஷயம். ஏன்னா வாங்குறது எவ்வளவு நிறைய காசு இல்லையா? ஏன்னா ஒரு பொட்டி நிறைய, அந்த பொட்டி பார்த்தீங்களா, இந்த பொட்டியோட கொஞ்சம் பெருசாகும். இப்போ இந்த பொட்டி ஃபர்ஸ்ட் பொட்டி இருக்குல்ல, அந்த பொட்டியோட பெருசாகும். அவ்வளோ புக்ஸ் இருக்கும். அது வாழ்க்கை ஃபுல்லாக படிச்சுட்டே இருக்கும். அவ்வளோதான் முடிச்சிருக்கு. படிப்பெல்லாம் மறந்து போச்சு இல்லையா? அது படித்தோம் அப்படி முளைச்சாதான் நம்ம மகிழ்ச்சி வரும், அமைதி வரும். அவர் எழுதியிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். அவர் எவ்வளோ எழுதியிருக்காரு. வேதங்கள்லாம் படிக்க சொல்லலை, மகாபாரதம் ஃபுல்லாக படிக்க சொல்லல. ஏகப்பட்ட 1,00,000 வருஷம் இருக்கு மகாபாரதத்தில். அதெல்லாம் பகவத்கீதை மக்கள் தான். ராமாயணம் படிக்க முடியாது நம்மளால, அவ்வளோ வருஷம் படிக்க முடியாது. அட்லீஸ்ட் பாரதத்தில் 18,000 ஸ்லோகம் தான் இருக்கு, 18,000 ஸ்லோகங்கள் தான் இருக்கு. இதுவே நம்மளால என்ன பண்ண முடியல, படிக்க முடியும். ஆனால் வாங்கி வச்சோம் அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி படிச்சு வந்தாங்கன்னா நம்மளுடைய தாட்ஸ் எல்லாம் என்ன ஆகும், மாற ஆரம்பிக்கும். இல்லைன்னா நம்ம தாட்ஸ் வந்து மாறவே செய்யாது. ஏன்னா டெய்லி என்ன பண்ணுறோம், நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், டிவி பார்க்குறோம், அவங்க என்ன சொல்றாங்களோ இதே தான் கவனிச்சே இருக்குமே தவிர நமக்கு வேறு கருத்துக்கள் யாரும் சொல்றதே கிடையாது. ஏதோ ஒரு கிளாஸ் வரும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது 2 வாரம் வரலைன்னா முடிஞ்சிச்சு, ஃபுல்லாக மறந்துடும். கரெக்டா? அப்புறம் சினிமா சாங்கு இதே தான் மனசில் போயிட்டே இருக்கு. அப்புறம் எப்படி வேறு கருத்துக்கள் மனசில் வரும், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதனால என்ன பண்ணணும், பாவதம் நூல்கள் வாங்கி அது டெய்லி படிக்கணும், சந்தேகங்கள் கேட்கணும். இது என்ன போட்டிருக்கான், அது என்ன போட்டிருக்கான், அதெல்லாம் கேட்கலாம், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வாழ்க்கை என்ன பண்ணணும்னா பக்குவப்படுத்திக்கணும். இப்படி பக்குவப்படுத்தினால்தான் அமைதி வருமே தவிர நிறைய பணம் சம்பாதிக்கிறனாலையோ வேற எதனாலும் என்ன பண்ணாது, நமக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் வராது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. முடிச்சுக்கலாம். அதோட ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். ஆமா, மனுங்கிறது இந்த யூனிவர்ஸுக்கு ஒரு மனு இருப்பார். அவர்தான் அவர் சொல்றதான் சட்டம். மனு நீதின்னு சொல்றாங்க இல்லையா? மனு சொல்ற சட்டம் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஓகே, இப்போ அரசர்கள் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க இல்லையா? அது மனு சொன்ன சட்டம் தான். மனுன்ற பேர்ல மனுஷியான்னு வந்துச்சு. ஒரு மனுஷன் வந்து மனு என்ன சொன்னாலும் அதை ஃபாலோ பண்ணும். ஓகே, அவர் வந்து இந்த உலகத்துக்கே இது பண்ணுவார், என்ன சட்டம்னு எழுதி வைப்பார். அரசியல் சட்டம் வந்திருக்கு இல்லையா இந்தியாவில், இதெல்லாம் அந்த மனு எப்படி வந்தாலும் அது பேஸ் பண்ணி வந்து அது மாதிரி மாத்திட்டாங்க. இவர் என்ன இருக்கிறார், மனு எப்பயுமே இருப்பார். இந்த லோகத்துக்கு மாத்திரம் அவர் ராஜா கிடையாது. அவரது யூனிவர்ஸ்க்கே ஒரு பெரிய போஸ்ட் அவர், மனுன்ற ஒரு போஸ்ட். ஓகே, இந்த மனு வந்து பிரம்மாவுடைய டேல 14 மனு வருவாங்க. இப்ப இருக்கிற மனு வந்து பகவத்கீதையில கொடுத்துருக்காங்க. இமம் விவஸ்வதே யோகம் விவஸ்வான் மனவே பிராஹ மனு விக்ஷ்வாவே அப்ரவே வருதுல, 4வது அத்தியாயத்துல வரும் இல்லையா? வைவஸ்த மனு இப்ப இருக்கிற மனு. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு மனு இருக்கு. மனு வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஒரு போஸ்ட். அவங்க சொல்றது என்னது, அதான் சட்டம். ஓகே, அந்த மனு வந்து 71 மகாயுகம் வாழ்வாங்க. ஏதால ஒரு 400 கோடி வரும் வச்சுக்கோங்களேன். 400 கோடி வருஷங்கள். சாரி, 400 கோடி இல்லை, 400/14 430/14 எவ்வளோ வருது? 60 கோடி வருடங்களும், 60 கோடி வருடங்கள் ஒரு மனு. ஆமா, ஓகே. அதே மாதிரி 14 மனு பிரம்மாவுடைய ஒரு டே 430 crore years. அது எல்லாமே போட்டான். ஏன்னா மெனு பேர் யார் வருவாங்க எல்லாமே இருக்கு. இந்த மனு புத்தர் வருவாருன்னு சொல்லி தான் போட்டு பாகத்துல. அப்ப பாகவதம் புத்தர் வர்றதுக்கு முன்னாடி எழுதியாச்சு. அவர் சொல்லிட்டார் ஃபியூச்சர்ல புத்தர் வருவாரு, அவர் இப்படிதான் பண்ணுவாருன்னு சொல்லி. அதே மாதிரி ஃபியூச்சர்ல கல்கி வருவாங்கன்னு சொல்லி போட்டுருக்கு. கல்கினா இப்ப கிடையாது, இது கலியுகத்துடைய ஸ்டார்டிங். 5000 years போயிருக்கா, இன்னும் 4,27,000 years இருக்கு கல்கி வருது. அதுக்குள்ளே எத்தனை பேர் கல்கின்னு சொல்றாங்க பாருங்க. கல்கி பாவம் வரவே வராது. 4,27,000 years பாக்கி இருக்கு கல்கி வருது. ஓகே, அப்ப ஒன்லி சமகாரம் தான். ஓகேவா? கிருஷ்ணா சொல்றதும் கேட்கணும்னு சொல்றாங்க. மனு சொல்றதும் நான் சொல்றீங்க இல்ல, மனு வந்து கிருஷ்ணாவுக்கு புறமா சொல்ல மாட்டேன். மனு யாரு, ஒரு அவதாரம். ஆக்சுவலா போடுவாங்க, அடுத்து வரும் மன்வந்தர அவதாரம், ஒரு அவதாரம். அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் வருவாங்க மனுவா. இப்ப பிருத்து மகாராஜ் இருக்கார் இல்லையா, அவரும் அவதாரம் இல்லையா, சக்தி ஆவேசம். அந்த மாதிரி அவரும் ஒரு அவதாரம். அந்த மாதிரி பர்சன் எப்படி இருப்பாங்கன்னா, பகவான் என்ன சொன்னாலும் சொல்லுவாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கார்ல, அவரு என்ன சொன்னாலும் பகவான் சொன்னதானே சொன்னார், மாத்துக்கிறது எதுவும் சொல்லவே இல்லையே. அந்த மாதிரி பர்சன் மனு. புரியுதா உங்களுக்கு? ஓகே, கிளாஸ் முடிச்சுக்கலாமா? ஹரே கிருஷ்ணா.